பிரபஞ்ச இருப்பே ஆக்க சக்தி. கேள்வி 1. ஓஷோ ஒழுங்கை பற்றியும் ஆசைகளை பலவந்தமாக அடக்குவது பற்றியும் ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த இரண்டிற்கும் இடையே வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வேறுபாடு இருக்கிறது. இரண்டும் இரு துருவங்கள். இவற்றை பாலம் போட்டு இணைக்கவே முடியாது. பலவந்தமாக அடக்குவது என்பது ஒழுங்கிற்கு நேர் எதிரானது. ஆனால் பல ஆயிரம் வருடங்களாக ஆசைகளை பலவந்தமாக அடக்கி வைப்பதுதான் ஒழுங்கு என்று தவறாக நினைத்து வந்திருக்கிறோம். அது ஒழுங்கை போல் தோற்றமளிக்கலாம், ஆனால் அது ஒழுங்கு இல்லை. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிஜத்திற்கு என்றுமே நிஜமில்லாதவற்றால் ஆபத்து இல்லை. நிஜத்தை போல் தோற்றமளிக்கும் போலிகளால் தான் நிஜத்துக்கு ஆபத்து. நிஜமில்லாதது நிஜத்திற்கு ஊறு விளைவிக்க முடியாது. ஆனால் நிஜத்தை போல் இருக்கும் போலி நிஜத்தை கெடுத்துவிடும். அது நிஜமில்லை. ஆனால் நிஜத்தை போல் முகமூடி அணிந்து நம்மை ஏமாற்றிவிடும். பலவந்தமாக ஆசைகளை அடக்கி வைப்பது என்பது மிகவும் எளிதானது. எந்த முட்டாளாலும் அதை செய்ய முடியும். அடக்கி வைக்க அறிவு தேவையில்லை. ஆனால் ஒழுங்காக இருப்பதற்கு அதீத அறிவு வேண்டும். ஒழுங்கிற்கு மற்றொரு பெயர் விழிப்புணர்வு. ஒழுங்கு என்பது உங்களின் அடி ஆழத்திலிருந்து வருகிறது. அது வெளியிலிருந்து திணிக்கப்படுவதில்லை. நீங்கள் ஒழுங்காக இல்லை என்றால் உங்களை யாராலும் ஒழுங்குபடுத்த முடியாது. ஆங்கிலத்தில் ஒழுங்கை டிசிப்ளின் என்று சொல்கிறோம். ஆங்கிலத்தில் அது மிக அழகான வார்த்தை. அதற்கு உண்மை யான பொருள் கற்றுக்கொள்ளுதல். அந்த வார்த்தையிலிருந்துதான் ஆங்கிலத்தில் டிசைபிள் என்ற வார்த்தை வந்தது. அது ஆங்கிலத்தில் சீடனை குறிக்கும் சொல். சீடன் என்பவன் யார்? கற்றுக்கொள்ள தயாராக இருப்பவன். கற்றுக்கொள்ளுதல் நமக்கு உள்ளே நடக்கும் ஒரு நிகழ்வு. அதீத விழிப்புணர்வுடன் இருந்தால்தான் கற்றுக்கொள்ள முடியும். அதீத சுறுசுறுப்புடன் இருந்தால்தான் கற்றுக்கொள்ள முடியும். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாளடைவில் இந்த கூர்மை நமது மனதில், நமது இதயத்தில் தீலும் இருக்க வேண்டும். நமக்குள்ளே, நமது உடலில் நடக்கும் நிகழ்வுகளை பார்ப்ப நீங்கள் ஒரு கண்ணாடியாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் நடக்கும் நிகழ்வுகளை ஒரு சாட்சியின் மனோபாவத்துடன் பார்க்க வேண்டும். அப்படி செய்தால்தான் உங்களால் அவற்றின் மூலம் பாடம் கற்க முடியும். அப்படி நீங்கள் கற்கும் போதுதான் ஒழுங்கு வருகிறது. அப்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு ஆழமான இசைவு ஏற்படுகிறது. தவறானவை எல்லாம் தாமாகவே உங்களை விட்டு விலகி போய்விடும். தவறானவற்றை நீங்கள் தூக்கி எறியக்கூடாது. உங்கள் முயற்சியால் நீங்கள் அவற்றை தூக்கி எறிந்தால் அது பலவந்தமான அடக்குமுறையாகிவிடும். ஆனால் அவை தாமாகவே காய்ந்த இலை மரத்திலிருந்து விழுவது போல் விழுந்தால் அது ஒழுங்காகிவிடும். ஒழுங்கு முயற்சியால், செயலால், அடக்குமுறையால், வன்முறையால் வரக்கூடாது. ஒழுங்கு அறிவால், புரிந்து கொள்ளுதலால் தான் வர வேண்டும். அடக்குமுறைக்கும் புரிந்து கொள்ளுதலுக்கும் சம்பந்தமே இல்லை. அடக்குமுறையால் நீங்கள் எதையும் கற்க முடியாது. மற்றவர்கள் நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சதா சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் மீறக்கூடாத 10 கட்டளைகளை மற்றவர்கள் உங்களுக்கு தருவார்கள். அவற்றை கேள்வி கேட்காமல் பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். யார் இந்த மற்றவர்கள்? அதிகார பலம் மிக்கவர்கள். அரசியல் ரீதியாக, மத ரீதியாக அதிகார பலம் பெற்றவர்கள். அவர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம். அவர்களுடைய ஆளுமையின் கீழ் ஒரு தேவாலயம் இருக்கலாம், ஒரு மதம் இருக்கலாம், ஒரு நாடே இருக்கலாம். அவர்களுக்கு சில சுயநல நோக்கங்கள் இருக்கின்றன. அந்த சுயநலத்துக்காக அவர்கள் உங்களை
மன ரீதியாக அடிமைப்படுத்த திட்டமிடுகிறார்கள். அவர்கள் கீழ்ப்படிதலைத்தான் விரும்புகிறார்கள், கலகத்தை விரும்புவதில்லை. அதனால் உங்கள் அறிவு வளர்வது அவர்களுக்கு பிடிக்காது. அறிவு அடிப்படையில் கலகம் விளைவிக்கக்கூடியது. நல்ல அறிவு தீவிரமான புரட்சிக்கு அடிகோலும். நீங்கள் அறிவுடன் இருப்பது பதவியில், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஆபத்து. அதனால் ஒவ்வொரு மனிதனையும் அவன் குழந்தையாக இருக்கும் போதே அவனை மூடமாக்கி செயலிழக்கச் செய்வதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். எந்த குழந்தையும் அதன் போக்கில் வளரவிடாமல் வாழவிடாமல் தடுக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது தூய்மையான அறிவுடன் தான் பிறக்கிறது. ஆனால் தொடர்ந்து 25 வருடங்கள் அதற்கு உருவேற்றப்பட்ட மனக்கட்டு திட்டத்தினால் ஆரம்ப பள்ளியில் தொடங்கி பல்கலைக்கழகம் வரை நடந்த உருவேற்றலால் அந்த குழந்தை முட்டாளாகி விடுகிறது. 25 வயது ஆகும்போது அதன் அறிவு முற்றிலுமாக அதனிடமிருந்து மறைந்து விடுகிறது. அதன் பின் அந்த குழந்தை இல்லை என்று மறுத்து பேசவே பயப்படுகிறது. கூட்டத்தின் பலத்தை பார்த்து பயந்து போய் ஆட்டு மந்தையில் ஒரு ஆடாய் கூட்டத்துடன் செல்கிறது. அது இப்போது மனிதனாக இல்லை. இப்படி ஒரு மனிதனை உருவாக்க சமுதாயத்தில் உள்ள அதிகார சக்திகள் பாடுபடுகின்றன. அறிவு செறிந்த மனிதனை மந்தையில் ஒரு ஆடாக மாற்ற சில உத்திகளை இந்த சமூகம் கையாள்கிறது. அதில் ஒன்று, அவனது எண்ணங்களை, ஆசைகளை பலவந்தமாக அடக்கி வைக்க கற்றுத் தருவது. எல்லா நாடுகளும் எல்லா சமுதாயங்களும் சமாதானத்தை பற்றி வாய்களிலே பேசுகின்றன. ஆனால் போர் புரிவதில் தான் ஆர்வத்தை காட்டுகின்றன. போர் புரிய வீராவேசத்துடன் கூடிய வீரர்கள் வேண்டுமே. அதனால் மனிதனின் செக்ஸ் ஆசைகளை அடக்கி வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. செக்ஸ் ஆசைகளை அடக்கிய ஒருவன்தான் முரட்டுத்தனமான, மூர்க்கத்தனமான போர் வீரனாக வளர்வான். செக்ஸ் ஆசைகளை அடக்கிய ஒருவன் எப்போதும் சண்டையிடத் தயாராக இருப்பான். வன்முறையில் ஈடுபட துடித்துக் கொண்டிருப்பான். அடக்கி வைக்கப்பட்ட அவனது செக்ஸ் ஆசைகள் தான் வன்முறையாக வெடிக்கிறது. அவனிடம் உள்ள மென்மையான உணர்வுகளை அவன் இழந்து விடுகிறான். அன்பை தொலைத்து விடுகிறான். இல்லை, அந்த அன்புதான் வக்கிர உணர்வாக, கொலை வெறியாக வெளிப்படுகிறது. இதுவரை இந்த உலகில் இருந்த சமுதாயங்கள் எல்லாம் போரிடும் சமுதாயங்களாகவே இருந்து வந்திருக்கின்றன. எந்த நிலையிலும் போருக்கு செல்லும் தயார் நிலையில்தான் இருந்திருக்கின்றன. அதனால்தான் இந்த சமுதாயங்கள் தங்கள் மனிதர்களுக்கு செக்ஸை பொறுத்த மட்டிலும் எந்த சுதந்திரத்தையும் கொடுக்கவில்லை. எந்த ஒரு சமுதாயத்தில் செக்ஸ் ஆசைகள் ஒடுக்கப்படவில்லையோ, எந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதன் தனது செக்ஸ் வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ முடியுமோ, அந்த சமுதாயத்தில் கொஞ்சம் கூட வன்முறை இருக்காது. எந்த காரணமும் இல்லாமல் மனிதனை மனிதன் கொல்லும் முட்டாள்தனம் அங்கே இருக்காது. வன்முறையையும் கொலையையும் அங்கே வாழும் மனிதர்களால் அவனால் நினைத்து பார்க்க கூட முடியாது. அவன் கேட்பான், ஏன் கொல்ல வேண்டும்? அவனை கொல்ல ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள். சில அதிகார வெறியர்கள் இந்த உலகத்தில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காக நாம் ஏன் பலிகடாக்களாக்கப்பட வேண்டும்? நாம் ஏன் இந்த பூமியில் இருக்கும் ஒழுங்கை குலைக்க வேண்டும்? செக்ஸ் விஷயத்தில் சுதந்திரமாக இருப்பவன் மனதளவில் மிகவும் மென்மையாக இருப்பான். அன்பு மிகுந்தவனாக இருப்பான். அவனால் போரிட முடியாது. செக்ஸ் விஷயத்தில் பரிபூரண சுதந்திரம் இருந்தால் ஒழிய இந்த பூமியில் சண்டைகள் மறையாது. போர் ஆயுதங்களை குறித்து நடந்த மனவியல் ஆராய்ச்சிகள் ஒரு சுவாரஸ்யமான உண்மையை சொல்கின்றன. போர் ஆயுதங்கள் எல்லாம் ஆண் குறி வடிவில் செக்ஸின் அடையாளமாகத்தான் இருக்கின்றன. எப்போதும் போருக்கு தயாராக இருக்கும் சமுதாயத்தில் செக்ஸ் ஆசைகள் பலவந்தமாக அடக்கப்பட்டிருக்கும். உங்களை சுதந்திரமான தனி மனிதனாக ஆக்குவதற்கான காரணிகளை எல்லாம் அந்த சமுதாய மூளையில் கடாசிவிடும்.
நீங்கள் ஒரு கிறிஸ்துவனாகவோ இந்துவாகவோ முகமதியனாகவோ சமணனாகவோ பௌத்தனாகவோ மாறுவதற்கு வற்புறுத்தப்படுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு கூட்டத்தின் பகுதியாக இருக்கும் போதுதான் உங்கள் தனித்தன்மையை இழக்க முடியும். அதன்பின் அந்த கூட்ட மனப்பான்மையை அனுசரித்துத்தான் நடந்து கொள்வீர்கள். கூட்ட மனப்பான்மைதான் இருப்பதிலேயே மட்டமான மனப்பான்மை, அறிவின்மையின் சிகரம். அந்த கூட்டத்திலேயே அதிகப்படியான முட்டாளாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் அளவுக்குத்தான் அந்த கூட்டமே செயல்படும். நமது ஆசிரியர்கள் எப்படி பாடம் நடத்த வேண்டும் என்று நமது கல்வியாளர்கள் சொல்கிறார்கள். வகுப்பிலேயே உச்சகட்ட மக்காக இருக்கும் மாணவனுக்கு புரியும் வகையில் ஆசிரியர் பாடம் நடத்த வேண்டும். ஆரம்ப பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரை இந்த ஆதார விதி கடைபிடிக்கப்படுகிறது. வகுப்பில் இருக்கும் முதல் தரமான மாணவர்கள் மட்டும் அவர் நடத்துவதை புரிந்து கொண்டால் அவர் அவ்வளவு திறமையான ஆசிரியர் இல்லை என்று சொல்வார்கள். வகுப்பில் இருக்கும் 3ஆம் தர 4ஆம் தர மாணவர்கள் அந்த ஆசிரியர் பாடம் நடத்துவதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர் சிறந்த ஆசிரியர். ஆனால் 3ஆம் தர மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆசிரியர் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து வர வேண்டும். அவர் கூட்டத்தின் மனோபாவத்தை தான் கற்றுத்தர முடியும். கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே 3ஆம் தரமானவர்கள்தான். இது பல நூற்றாண்டுகளாக நமக்கு உருவேற்றப்பட்ட மனக்கட்டு திட்டத்தின் விளைவு. இது மனிதன் தனக்கு தானே உருவாக்கி கொண்ட அபாயம். இப்படி பலர் முட்டாள்களாக, 3ஆம் தரமானவர்களாக, மந்த புத்திக்காரர்களாக இருக்க தேவையில்லை. அவர்கள் அப்படி பிறக்கவில்லை, அப்படி உருவாக்கப்படுகிறார்கள். தனிமனித்தன்மையை சுவடு இல்லாமல் முற்றிலுமாக அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறது இந்த சமுதாயம். காரணம், உண்மையான தனி மனிதர்களால் அதிகார வர்க்கத்துக்கு ஆபத்து உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. தனி மனிதன் எதனையும் சிந்தித்து பார்ப்பான். தனக்கு சரியென்று தோன்றியதைத்தான் அவன் ஒத்துக்கொள்வான். இல்லை என்றால் அவன் தயக்கமில்லாமல் மறுத்து விடுவான். இது 2ஆம் உலகப் போரின் போது நிகழ்ந்தது. போரிட நிறைய ஆட்கள் தேவைப்பட்டார்கள். அதனால் எல்லா வகையான ஆட்களும் இராணுவத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். தாய் நாட்டுக்காக தியாகம் செய்ய வேண்டும், தந்தை நாட்டுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று முட்டாள்தனங்களை தலைவர்களும் தளபதிகளும் அள்ளிவிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த அமளி துமளியில் ஒரு தத்துவ பேராசிரியரும் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டார். பல முதல் நாள் வீரர்கள் கவாத்து மைதானத்தில் கூடினார்கள். ஓரிள வயது சிப்பாய் முன்னால் நின்று கட்டளைகளை வாரி வழங்கி கொண்டிருந்தான். நேரா நெல், அட்டென்ஷன், முன்னோக்கி செல், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், நெல், வலது பக்கம் திரும்பு, ரைட் டர்ன், upward turn, about turn, march, left, right, left, right. அணிவகுப்பில் இருந்து தனியாக பிரிந்து வெளியே நடக்கத் தொடங்கினார் தத்துவ பேராசிரியர். ஏய், நீ எங்கே போகிறாய்? வீரனே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உன் மனதில் நன்றாக தீர்மானம் செய்து கொள். இப்படி போ என்கிறாய், அப்படி போ என்கிறாய், நில் என்கிறாய், போ என்கிறாய், வலது பக்கம் போ என்கிறாய், இடது பக்கம் போ என்கிறாய். என்ன கூத்து இது? நாங்கள் எங்கே எப்படி செல்ல வேண்டும் என்று தீர்மானம் செய்துவை. அதற்குள் நான் போய் காப்பி அருந்திவிட்டு வருகிறேன். வந்தவுடன் நீ சொன்னதை செய்கிறேன். பொதுவாக சிந்திக்கும் திறனுடைய யாரும் இந்த சமுதாயத்தில் நடக்கும் முட்டாள்தனங்களை புரிந்து கொள்வார்கள். போர், கொலை, வன்முறை, ஆதிக்கம், இதனால் யாருக்கு என்ன லாபம்? ஏன் இதையெல்லாம் செய்ய வேண்டும்? ஆனால் ஆள்பவர்கள் இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை கற்பிப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்கும் திறனுடையனின் அறிவு கொள்ளப்படுகிறது. படிப்படியாக அவன் இயந்திரமாக
இயந்திரத்தின் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறான். அவனுள் இருக்கும் மனிதன் இறந்து போகிறான். இயந்திரம் உயிர் பெறுகிறது. ரைட் டர்ன் என்று இராணுவத்தில் ஆணையை கேட்கும் போது கண்ணை மூடிக்கொண்டு வலது பக்கம் திரும்புகிறான். ஃபயர் என்று ஆணை காதில் விழுந்தவுடன் முன்னால் நிற்பது அப்பாவி பெண் என்றாலும் பச்சிளம் குழந்தை என்றாலும் ஈவு இரக்கமில்லாமல் சுட்டுவிடுகிறான். ஏன் வலது பக்கம் திரும்ப வேண்டும்? ஏன் ஒரு பாவம் அறியாத குழந்தையை கொல்ல வேண்டும் என்று அவன் கேட்பதில்லை. உள்ளதை சொல்ல போனால் உங்கள் கையில் உள்ள துப்பாக்கியைப் போலத்தான் உங்கள் உடலும் இயந்திரத்தனமாக கண்மூடித்தனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு விசையை அழுத்தியவுடன் இயந்திரம் இயங்கத் தொடங்குகிறதோ அதே போல் ரைட் டர்ன் என்று சொன்னவுடன், ஃபயர் என்று சொன்னவுடன் உங்கள் உடல் என்ன செய்கிறோம் என்பதையே உணராமல் இயங்கத் தொடங்குகிறது. நான் வில்லியம் ஜேம்ஸ் என்ற மனவியல் வல்லுநரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அமெரிக்கா இந்த உலகிற்கு தந்த மாபெரும் மனவியல் மேதைகளில் அவர் ஒருவர். அவர் தனது நண்பருடன் ஓர் உணவகத்தில் அமர்ந்து மனக்கட்டு திட்டத்தை கண்டிஷனிங் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் உலகம் முழுவதும் மனக்கட்டு திட்டத்தை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ரஷ்ய மனவியல் நிபுணர் பாவ்லோவ் கட்டுப்படுத்தப்பட்ட தன்னியல் நிகழ்வை கண்டிஷன்ட் ரீஃப்ளெக்ஸ் பற்றிய தனது ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட்டிருந்தார். எந்த மனிதனையும் கட்டுப்படுத்தி அவனை ஓர் இயந்திரமாக்கி விடலாம் என்பதுதான் அவர் கண்டுபிடித்த உண்மை. அதன் மூலம் பாவ்லோவ் ரஷ்ய மனவியல் சாத்திரத்தின் தந்தை என்று புகழப்பட்டார். ரஷ்யாவில் உள்ள கம்யூனிஸ்டுகள் அவரது கருத்துக்களை கடந்த 60 வருடங்களாக பின்பற்றி வந்திருக்கிறார்கள். இதைத்தான் அமெரிக்க மனவியல் மேதை வில்லியம் ஜேம்ஸ் தன் நண்பரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த நண்பர் மேதையின் கூற்றை ஒப்புக் கொள்ளவில்லை. அது அப்போது மிகவும் புதுமையாக இருந்த கருத்து. அதனால் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ள அந்த நண்பர் தயங்கினார். அந்த சமயத்தில் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு வீரன் கையில் முட்டைகள் நிரம்பிய வாளியுடன் நடந்து போய்க் கொண்டிருந்தான். தான் சொல்லியதை நிரூபிப்பதற்காக வில்லியம் ஜேம்ஸ் அட்டென்ஷன் என்று பெரிதாக கத்தினார். பாவம் அந்த வீரன் உடனே இருந்த இடத்திலேயே விரைப்பாக நின்றான். கையில் இருந்த வாளி கீழே விழுந்து அதிலிருந்த முட்டைகள் எல்லாம் நொறுங்கி போயின. அந்த வீரனுக்கு மூக்கிற்கு மேல் கோபம் வந்தது. யார் இதை செய்தது? ஏன் நான் தான் செய்தேன் என்று சொன்னார் வில்லியம் ஜேம்ஸ். ஆனால் நான் சொன்னதை நீ கேட்க வேண்டும் என்று கட்டாயமில்லையே. நான் சொன்னதை உதாசீனப்படுத்திவிட்டு நீ உன் வழியில் போயிருக்கலாமே. இதில் நீங்கள் சொல்லி நான் கேட்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை. இது என்னுடைய இயற்கையாகிவிட்டது. நான் 25 வருடம் இராணுவத்தில் இருந்தேன். அங்கே அட்டென்ஷன் என்றால் அட்டென்ஷன் தான். அதற்கு வேறு ஒரு அர்த்தமும் கிடையாது. அந்த வார்த்தையை கேட்டவுடன் கையில் உள்ளதை கீழே போட்டுவிட்டு இருக்கும் இடத்திலேயே விரைப்பாக நிற்க வேண்டியதுதான். என்னை பொறுத்த மட்டில் அது தன்னிச்சையாக நடக்கும் செயல். சிந்தித்து பார்த்து நான் செயல்படுவதில்லை. இதைத்தான் எல்லா சமுதாயங்களும் செய்து வந்திருக்கின்றன. எல்லா மதங்களும் காலம் காலமாக செய்து வந்திருக்கின்றன. அவை உங்களை இயந்திரங்களாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. உங்கள் நியாயமான உணர்வுகளை பலவந்தமாக அடக்கி வைப்பதன் மூலம்தான் மதங்களும் சமுதாயங்களும் இந்த சாதனையை செய்து கொண்டிருக்கின்றன. அதிகார அமைப்புக்கு ஆபத்தாக இருக்கும் எதையும் பலவந்தமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கொள்கையிலேயே இவர்கள் இயங்கி வந்திருக்கிறார்கள். அதனால்தான் இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தார்கள். சாக்ரடீஸை விஷம் கொடுத்து கொன்றார்கள். அல்-ஹில்லாஜ் மன்சூரை இரக்கமில்லாமல் கொன்றார்கள். இவர்கள் எல்லாம் கலகக்காரர்கள்.
இவர்களால் சமூகத்தில் பெரிய கலகமே வெடிக்கும் என்று ஆட்சியாளர்கள் பயந்தார்கள். இந்த கலகக்காரர்கள் செய்த குற்றம்தான் என்ன? அடிமைப்பட்டு கிடந்த மக்களை தட்டி எழுப்பினார்கள். மனதளவில் அடிமையாகி கிடந்த மனித சமுதாயத்தை வீறு கொண்டு எழச் செய்தார்கள். நீங்கள் எல்லாரும் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வேண்டும். தனி மனிதர்களாக செயல்பட வேண்டும். உங்களுக்கு நீங்களே விளக்காக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கலகக்காரர்களுடைய போதனையின் சாராம்சம். உங்கள் மனதுக்கு சரி என்று தோன்றியதை செய்யுங்கள். உங்கள் அறிவு என்ன சொல்கிறதோ அதை செய்யுங்கள். அடுத்தவர்கள் பேச்சை கவனிக்காதீர்கள். எல்லாரும் சுயநலத்துடன் செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு உங்கள் நலத்தில் அக்கறை இல்லை. நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்களா செத்தீர்களா என்பது பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை என்றுதான் புத்த பெருமானும் சொன்னார். உங்கள் உணர்வுகளை பலவந்தமாக அடக்க முயன்றால் அந்த உணர்வு உள்ளுக்குள்ளேயே தெரிந்து விடுகிறது, வக்கிரமாகி விடுகிறது. மலராக மலர்ந்து மனம் பரப்ப வேண்டிய உணர்வுகள் முள்ளாக மாறி உங்களை குத்தத் தொடங்குகிறது. உங்கள் வளர்ச்சிக்கு அடிகோல வேண்டிய உணர்வுகள் அடக்கி வைக்கப்பட்ட பின் உங்கள் தேக்கத்துக்குத்தான் வழிவகுக்கிறது. அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகள் நாற்றம் எடுக்கத் தொடங்குகின்றன. சக்தி ஆற்றின் நீரோட்டத்தை போல் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆற்று நீர் ஓரிடத்தில் தேங்கினால் அது சாக்கடையாகிவிடும். அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகள் சாக்கடையாக மாறுகின்றன. மக்களின் மனவியல் வயது 12 கூட தாண்டவில்லை. அப்படி என்றால் 12 வயதுக்கு பிறகு மனிதன் மனவியல் ரீதியாக வளரவில்லை என்றுதான் பொருள். உண்மை வயது 80 கூட ஆகலாம். ஆனால் அவர்கள் மனதளவில் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். இதில் ஒரு நுட்பமான வித்தியாசத்தை கவனிக்க வேண்டும். அவர்கள் குழந்தைகளைப் போல் வெகுளியாக அப்பாவியாக இல்லை. குழந்தைகளின் பக்குவமின்மையும் முதிர்ச்சியின்மையுமே அவர்களிடம் மிகுந்து இருக்கின்றன. ஒரு குழந்தையை போன்று வெகுளியாக இருப்பது அழகான நிலை. ஆனால் வயதான பின்பும் சிறு பிள்ளைத்தனமாக முதிர்ச்சி இல்லாமல் இருப்பது அசிங்கமானது, அருவருப்பானது. ஏன் 12 வயதுக்கு மேல் மனவியல் ரீதியாக வளராமல் நின்று விட்டார்கள்? என்ன காரணம்? ஏன் அப்படி நடந்தது? இது உலகெங்கிலும் உள்ள சராசரி மனவியல் வயது. கீழே நாடுகளிலும் சரி மேலை நாடுகளிலும் சரி இதே சராசரி மனவியல் வயதுதான் அதிகப்படியான மன வளர்ச்சி இருக்கிறது. இந்து மதமானாலும் சரி கிறிஸ்துவ மதமானாலும் சரி மனவியல் வளர்ச்சி 12 வயதை தாண்டவில்லை. ஏனென்றால் 13 என்பது மிக ஆபத்தான வயது. அந்த வயதில்தான் ஒரு மனிதனுக்கு செக்ஸ் ஆசைகள் தோன்றுகின்றன. அந்த ஆசைகள் தோன்றுவதற்கு முன்பே அவனுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்திவிட வேண்டும் என்று சமுதாயமும் மதமும் போட்டி போட்டு கொண்டு செயல்படுகின்றன. ஒரு மனிதன் செக்ஸ் ரீதியாக பக்குவப்பட்டு விட்டால் அதன் பின் அவனை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். அந்த சமயத்தில் அவனிடத்தில் அபரிமிதமான சக்தி இருக்கும். அப்போது அவனை கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால் தான் உணர்வுகளை கட்டுப்படுத்துவது என்பது 13 வயதுக்கு முன்பே நடந்துவிட வேண்டும். 13 வயதுக்கு முன்பே எல்லா வகையான முட்டாள்தனங்களையும் அவனுடைய மனதில் போட்டுவிட வேண்டும் என்று இந்த சமுதாயம் துடிக்கிறது. 12 வயது முடிவதற்கு முன்னாலேயே அந்த வேலை தொடங்கிவிட வேண்டும். அப்படி செய்துவிட்டால் மனிதனுக்கு வயதாகுமே ஒழிய அவன் வளரமாட்டான். ஒரு பள்ளி ஆசிரியர் உயிரியல் வகுப்பில் தனது மாணவியை பார்த்து கேட்டார், மனிதனின் உறுப்புகளில் எது உணர்ச்சி வசப்படும் போது 100 மடங்கு பெரிதாகிறது? இந்த கேள்வியை கேட்டு முகம் சிவந்து போன மாணவி
இது போன்ற அசிங்கமான கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வகுப்பை விட்டு போய்விட்டாள். அப்போது ஆசிரியர் வகுப்பில் இருந்த நாறு மாணவியை பார்த்து அதே கேள்வியை கேட்டார். சி கண்ணில் உள்ள கருவிழியின் பாப்பா என்று சரியாகச் சொன்னாள் அந்த மாணவி. நல்லது, வெளியே போன உன் தோழியிடம் ஒரு காலத்தில் நீ பயங்கரமாக ஏமாற்றம் அடையப் போகிறாய் என்று சொல். இதுதான் பலவந்தமாக உணர்வுகளை அடக்குவதால் ஏற்படும் விளைவு. நீங்கள் எதையாவது அடக்கினால் உங்கள் மனம் அதனால் பாதிக்கப்படுகிறது. உங்கள் பார்வை, உங்கள் கவனம் எல்லாமே பாதிக்கப்படுகிறது. செக்ஸ் ஆசைகளை வலுக்கட்டாயமாக அடக்கியவன் சதா செக்ஸை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அவன் பிரம்மச்சரியத்தை பற்றி பேசலாம், பிரம்மச்சாரியாக நடந்து கொள்ளலாம். ஆனால் அவன் மனம் முழுவதும் செக்ஸ் தான் நிரம்பியிருக்கும். அவன் செக்ஸ் கனவுகளைத்தான் காணுகிறான். இது வயதான பின்பும் தொடர்கிறது. மகாத்மா காந்தி தன்னுடைய 70வது வயதில் கூட செக்ஸ் கனவுகளை கண்டதாக எழுதுகிறார். அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகள் அப்படித்தான் வெளியே வரும். 70 வருட அடக்குமுறை. அப்படி ஒரு அடக்குமுறை இல்லாவிட்டால் 70 வயதாகும் போது செக்ஸ் ஆசைகள் தானாகவே அற்றுப்போயிருந்திருக்கும். இளம் வயதில் ஆசைகளை அடக்கி வைப்பதால் தான் முதுமை வந்த பின்பும் அந்த ஆசைகள் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படி ஆசைகளை அடக்கியவன் சாகும்போது கூட தான் அடக்கி வைத்த ஆசைகளை நினைத்து ஏங்கியபடிதான் சாவான். உணர்வுகளை பலவந்தமாக அடக்கி வைப்பதை நான் பலமாக எதிர்க்கிறேன். அவற்றை அழகாக வெளிப்படுத்துவதைத்தான் ஆதரிக்கிறேன். உங்களுக்குள் இருக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். பிரபஞ்ச இருப்பு நிலை கடவுளுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு. அதுதான் ஆக்க சக்தியின் கோட்பாடு. எதையும் பழிக்காமல் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். உங்களிடம் எந்த தவறும் இல்லை. இருப்பவை எல்லாம் அழகானவையே. அவற்றிற்கு உருமாற்றம், தோற்றமாற்றம் தேவைப்படலாம். ஆனால் எதுவும் தவறில்லை. எதையும் நீங்கள் விட வேண்டிய அவசியமில்லை. அவை உருமாற வேண்டியிருக்கலாம். ஆனால் அவற்றை விட்டுவிட தேவையில்லை. அந்த உருமாற்றம் ஒழுங்கின் மூலமாகத்தான் நடைபெற வேண்டும். ஒழுங்கு ஆழ்நிலை சிந்தனை மூலமாகத்தான் கைகூடும். இன்னும் அதிகமான கவனத்துடன், அதிகமான விழிப்புணர்வுடன் இருங்கள். ஆனால் எந்த முடிவையும் முதலிலேயே தீர்மானம் செய்து விடாதீர்கள். செக்ஸ் தவறு என்று முதலிலேயே நீங்கள் முடிவு செய்துவிட்டால் அதன் பின் நீங்கள் உங்கள் மனதை கவனிக்க முடியாது. அப்படி ஒரு முடிவு செய்த பின் உங்கள் கவனம் எப்படி முழுமையாக இருக்க முடியும் சொல்லுங்கள். செக்ஸ் என்னும் மனதில் தோன்றியவுடன் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே சுருங்கி போவீர்கள். அந்த எண்ணத்தை உங்கள் மனதை விட்டு தூக்கி எறிய முயற்சிப்பீர்கள். அந்த எண்ணத்துடன் சண்டை போட ஆரம்பிப்பீர்கள். அதன் பின் அந்த எண்ணத்தின் மேல் உங்களால் கவனம் செலுத்த முடியாது. உங்கள் கவனத்தில், உங்கள் பார்வையில் மதிப்பீடு கலந்துவிடும். அதன் பின் உங்கள் கவனம் தூய்மையானதாக இருக்காது. தியானிப்பவனுக்கு எந்த விஷயத்திலும் முற்சாய்வுகளே இருக்கக்கூடாது. தனக்குள்ளே நடப்பவற்றை அவன் ஒரு விஞ்ஞானியின் கண்ணுடன் பார்க்க வேண்டும். அவன் நடப்பதை கவனிக்க மட்டுமே வேண்டும். அவன் கவனத்திலிருந்து எதுவும் தப்பாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி கவனமாக இருக்கும்போது சில அழகான விஷயங்கள் தானாகவே நடக்கின்றன. ஒன்று, அவனுக்குள்ளே நடக்கும் அர்த்தமில்லாத நிகழ்வுகள் தாமாகவே மறைந்து விடுகின்றன. அர்த்தமுள்ளவை எல்லாம் வேரூன்றி நன்றாக வளரத் தொடங்குகின்றன. உங்களிடம் உள்ள சக்தி அர்த்தமுள்ளவற்றை சூழ்ந்து கொண்டு அவற்றுக்கு போஷாக்கு அளிக்கிறது. அர்த்தமில்லாதவற்றை உங்கள் சக்தி விலக்கி விடுகிறது. அப்பொழுதுதான் உங்களிடத்தில் ஒரு ஒழுங்கு பிறக்கிறது. இந்த ஒழுங்கு வெளியிலிருந்து திணிக்கப்படுவதில்லை.
எனக்கு பலர், குறிப்பாக இந்தியர்கள், கடிதம் எழுதுகிறார்கள். நீங்கள் ஏன் உங்கள் சீடர்களுக்கு ஒழுங்கை கற்றுத் தருவதில்லை என்று கேட்கிறார்கள். என்னால் அப்படி கற்றுத்தர முடியாது. நான் அவர்களுடைய பகைவன் இல்லை. இதை செய், அதை செய்யாதே என்று யாரையும் கட்டளையிடுவதற்காக நான் இங்கு வரவில்லை. யார் மேலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்ததில்லை. உண்மை எது என்று புரிந்து கொள்ள உங்களுக்கு நான் உதவ முடியும். அதன் பின், மகனே, உன் சமர்த்து. அந்த புரிந்து கொள்ளு தனின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்தால் நல்லது. ஆனால் அப்படி நடக்காமல் நான் ஆணையிட்டேன் என்பதற்காக ஏதாவது நடந்தால் அது அசிங்கம். அப்படி நடந்தால் பின்னால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். என்னை எப்படி பழிவாங்குவது என்று யோசிப்பீர்கள். நான் உங்கள் நண்பன். நீங்கள் மேலும் விழிப்புணர்வுடன் இருக்க நான் உதவி செய்வேன். அதுதான் என் பணி. அதன் பின் நன்மை விளைவிக்கக்கூடியது எல்லாம் உங்களை நிழல் போல் பின்தொடரும். அதில் இரைச்சல் இருக்காது. அதில் உங்களுக்கு அகங்காரம் வளராது. உங்கள் விழிப்புணர்வு அதிகமாக அதிகமாக உங்கள் அகங்காரம் மறைந்துவிடும். நீங்கள் மேலும் அதிக பணிவுடன், அதிக எளிமையுடன், சாதாரணமாக இருக்கத் தொடங்குவீர்கள். அந்த சாதாரணத்தன்மை தெய்வீகமானது. அந்த எளிமை புனிதமானது. ஒழுங்கு உங்களுக்குள் தானாக எழ வேண்டும். எனது புரிந்து கொள்ளுதலை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். எனது அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம். அவ்வளவுதான் என்னால் முடியும். அதன் பின் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது உங்கள் கையில் இருக்கிறது. என் சந்நியாசிகள் சுதந்திரமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி வாழ்வது மிகவும் கடினம். என் சந்நியாசிகளே என்னிடம் கேட்கிறார்கள், குருவே, இப்படி இல்லாமல் நீங்கள் இதை செய், இதை செய்யாதே என்று விதிமுறைகளை வகுத்து கொடுத்தால் எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அது சுலபமான வழி என்று எனக்கும் தெரியும். அதைத்தானே உங்கள் வாழ்க்கை முழுவதும் செய்து வந்திருக்கிறீர்கள். யாரோ உங்களுக்கு ஆணையிடுகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு பணிந்து நடக்கிறீர்கள். அதுவே உங்கள் பழக்கமாகிவிட்டது. இப்போது என்னையும் உங்கள் தந்தையைப் போல் பார்க்கிறீர்கள். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று நான் கட்டளையிடுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கிவிடும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். என்னை சார்ந்திருந்தால் போதும். ஆனால் இந்த சார்ந்திருத்தலைத்தான் நான் கடுமையாக எதிர்க்கிறேன். என்னை சார்ந்திருப்பது மூலம் நீங்கள் உங்களையே தொலைத்து விடுகிறீர்கள். விலைமதிப்பில்லாத உங்கள் சுதந்திரத்தை, தனி மனித தன்மையை இழந்து விடுகிறீர்கள். அது என் நோக்கம் அல்ல. சிறந்த தனி மனிதர்களை, தன்னிகரற்ற தனி மனிதர்களை, உண்மையான தனி மனிதர்களை உருவாக்குவதுதான் என் நோக்கம். உங்கள் வாழ்க்கை பொறுப்பை உங்கள் தோளில் சுமப்பதையே நான் விரும்புவேன். இதனால் உங்கள் தந்தையிடமிருந்து, தந்தைக்கு நிகரான அதிகாரம் செலுத்துபவர்களிடமிருந்து நீங்கள் முற்றிலுமாக விடுதலை பெற்று விடுவீர்கள். இதுதான் உண்மையான அருள். இதுதான் உண்மையான வரம். இரண்டாவது கேள்வி. நேற்று நிகழ்ந்த சுவாமி பிரேம் சின்மயாவின் மரணம் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம், அது மரணமே இல்லை. அவன் முழுமையான தன்னுணர்வுடன் இறந்தான். அவனது இறப்பே அழகாக இருந்தது. அது அபூர்வமான வகையை சேர்ந்தது. 10 வருடங்களுக்கு முன்னால் பிரேம் சின்மயா என்னிடம் வந்தான். மரணமின்மையை ருசித்து பார்ப்பதற்கு முன் அவன் இறந்து விடுவான் என்று நான் பயந்தேன். அவன் குணப்படுத்த முடியாத ஒரு நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவன் ஓர் அபூர்வமான மனிதன். தனது தனி மனித பலத்தால் மட்டும்தான் அவனால் இந்த 10 வருடங்கள் சாகாமல் தாக்கு பிடிக்க முடிந்தது. ஆனால் பாவம்,
அவன் உடலுக்கு அதற்கு மேல் வாழ சக்தி இல்லை. அவன் எப்படி 10 வருடங்கள் உயிருடன் இருந்தான் என்று மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் உயிருடன் இருப்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. ஆனால் எனக்கு அந்த ரகசியம் தெரியும். அவனிடம் மரண பயம் இல்லை. சாவு சம்பவிக்கும் முன் சில தூரங்களை கடந்துவிட வேண்டும் என்ற தீர்மானத்துடன் வாழ்ந்தவன் பிரேம் சின்மயா. நினைத்ததை செய்து முடித்த சாதனையாளன் அவன். இறப்பதற்கு தயாரானவுடன் அவனை நான் போக அனுமதித்தேன். இனிமேல் நீ உனது உடலை விட்டுவிடலாம் என்று அவனிடம் சொன்னேன். எனக்கும் அவனுக்கும் ஓர் ஆழமான பரிமாறிக்கொள்ளுதல் நடந்தது. அவனுடைய நோயின் காரணமாக அவனால் என்னை வந்து பார்க்க முடியவில்லை. இப்படித்தான் வாழ்க்கையில் நமக்கு சில வரங்கள் மறைமுகமாக கிடைக்கும். என்னை அவன் நேரில் பார்க்காத காரணத்தால் எங்கள் மனங்களுக்குள் நடந்த பரிமாற்றம் இன்னும் ஆழமாக அழகாக இருந்தது. நேற்று முன்தினம் நான் ஷீலாவை என் அறைக்கு வருமாறு அழைத்தேன். அவளிடம் சொன்னேன், சின்மயா போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவன் போகலாம். இந்த பயணத்துக்கு அவன் தயாராக இருக்கிறான். அவன் இனிமேல் இந்த உடலில் இருந்து அவதிப்பட வேண்டிய அவசியமில்லை. செய்ய வேண்டியதெல்லாம் அவன் செய்து முடித்து விட்டான. அவனிடம் இப்போது ஓர் அபரிமிதமான நேர்மை இருக்கிறது. அவன் மறுபடியும் ஒரு முறை பிறப்பான் என்பது உண்மைதான். ஆனால் அவன் செய்தது பெரிய சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் தன்னுடைய 6வது நிலையில் இறந்து போனான். அவன் 7வது நிலையை அடைந்து இறந்திருந்தால் இதன் பின் அவனுக்கு பிறப்பே இருக்காது. ஆனால் அவன் இருந்த நிலையில் அவன் 7வது நிலையை அடைவது அசாத்தியம். அவன் இந்த 6வது நிலையை அடைந்ததே, இத்துணை உயரத்துக்கு பறக்க முடிந்ததே ஒரு மாபெரும் அதிசயம்தான். ஷீலா சின்மயாவின் அறையை அடைந்ததும் அவன் கேட்டிருக்கிறான், ஓஷோ உன்னை தனது அறைக்கு அழைத்தாரா? ஷீலாவுக்கு ஆச்சரியம். ஏனென்றால் நான் அபூர்வமாகத்தான் ஷீலாவை எனது அறைக்கு அழைப்பேன். பொதுவாக நான் யாரையும் என் அறைக்குள் அழைப்பதில்லை. கடந்த 6 வருடங்களில் நான் ஷீலாவை 3 முறை அழைத்திருந்தால் அதிகம். ஷீலாவை தவிர விவேக், லட்சுமி ஆகியோர் மட்டும்தான் என் அறைக்கு வருவார்கள். அவர்களும் எப்போதாவது அபூர்வமாகத்தான் வருவார்கள். ஆனால் ஷீலாவை பார்த்தவுடன் சின்மயா, ஓஷோ உன்னை தனது அறைக்கு அழைத்தாரா? அவர் என்ன சொன்னார்? கடந்த சில காலமாக எங்களுக்குள் ஓர் ஆழமான உறவு ஏற்பட்டிருந்தது. ஷீலா சின்மயாவிடம் சொல்லியிருக்கிறாள், நீ இப்போது உன் உடலை தளர்வாக ஓய்வாக வைத்திருக்க வேண்டும் என்று ஓஷோ சொன்னார். உனக்குள் ஆழமாகச் சென்று நீ உன் உடலை மறக்க வேண்டும் என்று ஓஷோ சொல்லியிருக்கிறார். சின்மயாவிற்கு தன் உடலை மறப்பது கடினமான செயல். ஏனென்றால் அவன் வலியால் துடித்துக் கொண்டிருந்தான். வலி நிவாரணிகளால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை. அவனுக்கு வலியை மறக்கச் செய்யும் மாத்திரைகளை அதிக அளவில் கொடுத்தார்கள். ஆனால் அவை அவன் வலியை குறைக்கவில்லை. அவனை தூங்க வைப்பதே பெரும்பாடாக இருந்தது. வலி அதிகமாக இருந்ததால் அவன் முழித்திருப்பது கூட கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் சின்மயா பெரிதாக சிரித்தபடி சொன்னான், ஆமாம், அவர் சொன்னதை நான் நிச்சயம் செய்வேன். அன்று இரவு 3 முறை அவன் ஷீலாவை கேட்டிருக்கிறான். எனது குரு சொன்ன செய்தியை தயவு செய்து இன்னொரு முறை சொல்லேன். என்னுடைய கடைசி நிமிடங்களில் அதை நான் மறந்துவிடக் கூடாதல்லவா? ஒவ்வொரு முறையும் ஷீலா இப்படித்தான் பதில் சொன்னாள். ஓஷோ சொன்னது 3 தான். ஓய்வாக இரு, தளர்வாக வைத்துக்கொள், உனக்குள்ளேயே ஆழமாக போ. அதை கேட்டவுடன் சின்மயா, இப்போது நன்றாக நினைவில் நிற்கிறது என்று சொல்வான். என்னுடைய இந்த தொடர் உரைகளை முழுவதும் கேட்க வேண்டும் என்று சின்மயா ஷீலாவிடம் சொல்லியிருக்கிறான். குறைந்தபட்சம் முதல் நாள் உரையை யாவது கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். நல்ல வேளை,
அதை அவனால் கேட்க முடிந்தது. நேற்று என் உரை முழுவதையும் அவன் கேட்டான். முழு உணர்வோடு நல்ல மனநிலையில் இருக்கும்போது அவன் என் உரையை கேட்டான். அவனுக்கு இருந்த வலியை பொறுத்து கொண்டு என் உரையை கேட்டிருக்கிறான். பின் கடைசியாக ஒரு முறை எனது செய்தி என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டான். இது சாதாரணமானம் இல்லை, அதைவிட அழகான ஆழமான ஒரு நிகழ்வு இது. சாணாகதி, எல்லாவற்றையும் விட்டு விடுதல், இதுதான் அன்பு. அவன் என்னை பரிபூரணமாக நம்பினான். அமைதியாக, அழகாக, நல்ல ஓய்வு நிலையில் இருக்கும் போது இறந்து போனான். அவனை பற்றி நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. சின்மயா இவ்வளவு வருடங்கள் உயிருடன் இருப்பான் என்று நான் நினைக்கவே இல்லை. அவனுடைய மன உறுதியால் தான் அவன் தனது சாவை தள்ளிப்பு போட்டான். அவனது உடல் 6 வருடங்களுக்கு முன்னாலேயே இறந்திட வேண்டும். கடந்த 6 வருடங்களாக அவன் ஏறக்குறைய இறப்பு நிலையில்தான் இருந்திருக்கிறான். அவன் இன்னும் கொஞ்ச நாள் 3 மாதங்களாவது உயிருடன் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி அவன் மரணத்தை தள்ளி போடுவதால் எந்த பயனும் இல்லை. அவன் ஏற்கனவே அடைந்ததை விட அந்த உடலில் அதிகமாக ஒன்றும் அடைய முடியாது. அவன் உடல் முழுவதும் கெட்டுவிட்டது. ஆனால் அவன் உயிர் நல்ல நிலையில் இருந்தது. அதனை மேலும் வருத்த நான் விரும்பவில்லை. அதனால்தான் அவனை போகுமாறு சொன்னேன். போவதற்கான நேரம் வந்துவிட்ட பின்பு பயணத்தை தள்ளி போடக்கூடாது. நோயால் வருந்திக் கொண்டிருந்த எதிர்மறையான அவனது உடலின் உள்ளே நேர்மறையான அவன் மனம் இருந்தது. ஆரோக்கியமில்லாத அவனது உடலுக்குள்ளே ஆரோக்கியமான அவனது மனோபாவம் இருந்தது. அன்று ஒரு நாள் நான் உங்களுக்கு இயேசுநாதர் பற்றியும் புற்றுநோய்க்காரனையும் பற்றிய நகைச்சுவை துணுக்கை சொன்னபோது பிரேம் சின்னமயாவை நினைத்து கொண்டேன். அவன் கவனித்து கேட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு நகைச்சுவை மிகவும் பிடிக்கும். அவனை மறு உலகத்துக்கு அழைத்துச் சென்ற தேவதைகள் இவன் கிளம்பி வர ஏன் 6 வருடங்கள் தாமதமாயிற்று என்று ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். 3 இத்தாலி நாட்டுக்காரர்கள் இறந்ததும் சொர்க்கத்தின் கதவுகளை அடைந்தார்கள். அந்த வாசலை காத்து நின்ற புனித பீட்டர், யார் நீ என்று கேட்டார். என் பெயர் கார்லட்டோ. நான் இத்தாலி நாட்டின் மிலன் நகரத்திலிருந்து வருகிறேன். நீ சரியான நேரத்தில் வந்திருக்கிறாய், உள்ளே போ என்றார் புனிதர். அடுத்து வந்தவனை பார்த்து அதே கேள்வியை கேட்டார். நான் ஜெனாரோ, ரோம் நகரத்திலிருந்து வருகிறேன். நீ 6 மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறாய். ஏன் அப்படி? புனிதரே, ரோம் நகரத்திலிருந்து சொர்க்கம் எவ்வளவு தூரம்? நடுவே கொஞ்ச நேரம் நின்று இளைப்பாறிவிட்டு வந்தேன். அவனையும் உள்ளே அனுமதித்தார் புனிதர். 3ஆவதாக ஒரு இத்தாலியன் வந்தான். நான் பாஸ்கல், நேப்பிள்ஸ் நகரத்தில் இருந்து வருகிறேன். நீ செய்தது அக்கிரமம். நீ இறந்து 2 மாதங்கள் கழித்துதான் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறாய். என்னாயிற்று உனக்கு? கோபம் வேண்டாம் புனிதரே. நான் இறப்பதற்கு முன் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் அல்லவா, அதனால் என்னால் வேகமாக வர முடியவில்லை. இப்படி கேள்வி கேட்டால் சின்மயா என்ன சொல்லப் போகிறான் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் 6 வருடங்கள் என்பது கொஞ்சம் அதிகம்தான். சொர்க்கத்தில் இருப்பவர்கள் அவர்கள் ஏடுகளை புரட்டி பார்க்க வேண்டும். இந்த ஆள் யார் என்று கண்டுபிடிக்கவே நேரமாகிவிடும். இப்போது சொர்க்கத்தின் அதிகாரிகளுக்கு நமது சந்நியாசிகளை பற்றி தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நமது சந்நியாசிகளை நம்ப முடியாது என்று அவர்கள் தீர்மானம் செய்திருப்பார்கள். நமது சந்நியாசிகள் கண்ட நேரத்தில் போய் சொர்க்கத்தின் கதவுகளை தட்டுவார்கள். அவர்கள் காலத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு சட்ட திட்டங்கள் இல்லை, ஒழுங்குமுறை பற்றியும் கவலை இல்லை. சின்மயாவிற்கு நகைச்சுவை என்றால் மிகவும் பிடிக்கும். அவன் நல்ல நகைச்சுவை துணுக்குகளை எனக்கு எழுதி காண்பிப்பான். அவன் நினைவாக சில துணுக்குகளை சொல்கிறேன்.
ஒரு மனிதன் அறக்க பறக்க காவல் நிலையத்துக்கு ஓடி வந்தான். என் மனைவியை காணவில்லை என்று புகார் செய்தான். எப்போதிலிருந்து என்று கேட்டார் காவல்துறை அதிகாரி. 5-6 வருடங்களுக்கு முன்னால். என்ன உளறுகிறாய்? நீ ஏன் முதலிலேயே வரவில்லை? என்னால் இப்படி நடக்கும் என்று நம்பவே முடியவில்லை. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ஒரு வயதானவன் ஒரு சிலைக்கு முன்னால் மண்டியிட்டு வழிபட்டு கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் இளம் அதிகாரி போய்க்கு கொண்டிருந்தான். வணங்கிக் கொண்டிருந்த கிழவனை பார்த்து அவன் கேட்டான், பெரியவரே, ஜெபம் செய்கிறீர்களா? ஆமாம். எங்களுக்காக தானே ஜெபம் செய்கிறீர்கள்? நிச்சயமாக. இப்போது எங்களுக்காக ஜெபம் செய்தது போல் அந்த காலத்தில் ஜார் மன்னர்களுக்காகவும் ஜெபம் செய்திருப்பீர்கள் இல்லையா? ஆமாம், அது உண்மைதான். இப்போது சொல்லுங்கள், உங்கள் ஜெபத்தினால் ஏதாவது பலன் கிடைத்ததா? ஏன் கிடைக்கவில்லை? ஜார் மன்னர்களை எல்லாம் கொன்று விட்டார்கள் இல்லையா? நான் சொல்லப் போகும் இந்த நகைச்சுவை துணுக்கு சின்மயாவிற்கு மிகவும் பிடிக்கும். ஒரு வங்கியில் உயர்மட்ட அதிகாரிகளின் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. வங்கியின் தலைவர் சூடாக விவாதித்துக் கொண்டிருந்தார். நடுவில் எழுந்து குறுக்கும் நெடுக்குமாக நடக்க ஆரம்பித்தார். அவரை கவனித்துக் கொண்டிருந்த அவரது பெண் உதவியாளர் அவருடைய கால் சட்டையின் ஜிப் அவிழ்ந்திருப்பதை கவனித்து விட்டாள். அதை எப்படி அவரிடம் சூசகமாக தெரிவிப்பது என்று ஒரு நிமிடம் யோசித்தாள். பின் அவருடைய காதருகில் போய் கிசுகிசுத்தாள். தலைவரே, உங்கள் கார் ஷெட் திறந்திருக்குது. உள்ளே என்ன இருக்குது என்பதை எல்லாராலும் பார்க்க முடிகிறது. அப்படியா? உள்ளே என்ன இருக்குது? என்னுடைய புது பென்ஸ் கார் இருக்கும். அப்படித்தானே? உதவியாளருக்கு கோபம் வந்துவிட்டது. இல்லை தலைவரே, உள்ளே பென்ஸ் கார் நிற்கவில்லை. 4 டயரும் பஞ்சரான அரதப்பழசான ஒரு ஃபியட் காரும் நின்று கொண்டிருக்கிறது. கேட்ட மாத்திரத்தில் ஜிப்பை போட்டு கொண்டார் தலைவர். நேற்று நீங்கள் எல்லாரும் சின்மயா நம்மை விட்டு கிளம்பிச் சென்றதை கொண்டாடினீர்கள். அவனை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் உங்களுக்கு எல்லாம் ஒரு விளக்காக இருந்து உங்கள் பாதையை காட்டுவான். அவன் ஆழமாக காதலித்தான். அவன் சிரிப்பில் கூட ஆழம் இருந்தது. வாழ்க்கையை எப்படி கொண்டாட வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் உடல் அவனோடு ஒத்துழைக்கவில்லை. அதை பற்றி அவன் கவலைப்பட்டதே கிடையாது. நேற்று அவன் எனது உரையை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவன் உடல்நிலை கருதி அவனை தான் தடுக்க வேண்டியிருந்தது. என்றாலும் அவன் என் உரையை முழுவதும் கேட்டான். பின் ஷீலாவிடம் அவன் சொன்னான், ஓஷோவின் இந்த தொடர் உரைகள் முழுவதையும் கேட்க வேண்டும் என்று மனதார விரும்பினேன். ஆனால் ஓஷோ நான் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னபின் எனது பயணத்தை தாமதப்படுத்த விரும்பவில்லை. இதுதான் நான் போகச் சரியான நேரம் என்று ஓஷோ சொல்கிறார் என்றால் அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். நல்ல நேரத்தில் பயணிக்கும் இந்த வாய்ப்பை தவறவிட விரும்பவில்லை. சென்னை மீறி எதுவும் செய்ததில்லை. என்மேல் அவனுக்கு இருந்த அன்பு மகத்தானது. அவன் பேரின் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பிரேம் சின்மயா என்றால் அன்பு, தன்னுணர்வு என்று பொருள். அவனிடம் இரண்டுமே அபரிமிதமாக இருந்தன. அவன் அன்பின் வடிவமாக இருந்தான், பின் தன்னுணர்வின் வடிவமாகி போனான். அந்த முழுமையான அன்புடன் பரிபூரணமான தன்னுணர்வுடன் தான் அவன் இறந்து போனான். அது மரணமில்லை, சமாதி, மரணத்தை கடந்த நிலை. அவன் நிச்சயம் திரும்பி வருவான். அவன் வருவது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். எனது பெண் சந்நியாசிகளில் ஒருத்தியின் கருப்பையில் அவன் வந்திருந்து குழந்தையாக பிறந்தவுடன் நான் அவனுக்கு கோஷ்வான் என்று பெயர் சூட்டுவேன். அவன் கோஷ்வான் பற்றிய இந்த தொடர் உரை முழுவதையும் கேட்க விரும்பினான். அதன் நினைவாக அந்த குழந்தைக்கு கோஹ்ச்வான் என்று பெயர் சூட்டுவேன்.
நான் ஏதாவது ஒரு குழந்தையை கோஷ்வான் என்று பெயரிட்டு அழைத்தால் பிரேம் சின்மயா தனது குறும்புகளை தொடர மீண்டும் நம்மிடம் வந்துவிட்டான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். கேள்வி 3. ஓஷோ, என் கணவன் என் மேல் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். நாங்கள் 25 வருடங்களாக சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 25 வருட காலத்தில் அவர் ஒரு முறை கூட மற்ற பெண்களை நினைத்ததில்லை. என்னாலேயே இதை நம்ப முடியவில்லை. ஆனால் இது முற்றோடும் உண்மை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்னாலும் தான் இதை நம்ப முடியவில்லை. சரி, அதை விடுங்கள். இந்த ஜோக்கை கேளுங்கள். ஒரு காலத்தில் நம்ப முடியவில்லை என்ற பெயருள்ள ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் மனைவி மிகவும் நல்லவள். அவன் மேல் உயிரையே வைத்திருந்தாள். அவர்கள் இருவரும் வெகு காலம் நிறைவாக வாழ்ந்து வந்தார்கள். நம்ப முடியவில்லைக்கு வயதாகி அவன் இறக்கும் காலம் வந்தது. சாகும் முன் தன் மனைவியை அழைத்துச் சொன்னான், எனக்கு என்னுடைய முட்டாள்தனமான பெயரை கேட்டு கேட்டு அழுத்து விட்டது. மற்றவர்கள் என்னை நம்ப முடியவில்லை என்று கூப்பிடும் போதெல்லாம் நான் கூனி குறுகி போகிறேன். இதோ இப்போது நான் சாகப் போகிறேன். எனக்கு நீ ஒரே ஓர் உதவி செய்ய வேண்டும். எனது கல்லறையில் என் பெயரை நம்ப முடியவில்லை என்ற வார்த்தைகளை மட்டும் எழுதிவிடாதே. வேறு எதை எழுதினாலும் அதை பற்றி கவலை இல்லை. வேறு எந்த எழுத்து படம் எதை போட்டாலும் கவலை இல்லை. என் பெயரை மட்டும் எழுத மாட்டேன் என்று சத்தியம் செய். மனைவியும் ஒத்துக்கொண்டாள். நம்ப முடியவில்லை. இறந்து போனான். அவன் மேல் அன்பு கொண்டிருந்த அவனது மனைவி அவனது கல்லறையில் இப்படி எழுதி வைத்தாள், தன் மனைவிக்கு எப்போதும் துரோகம் செய்யாத உத்தம கணவன் ஒருவன் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறான். அன்று முதல் அந்த வழியே செல்பவர்கள் அந்த கல்லறையில் இருக்கும் வாசகத்தை வாய்விட்டு படிப்பார்கள். நம்ப முடியவில்லையே என்று அழுத்துக் கொள்வார்கள். பெண், ஒன்று உங்கள் கணவர் இறந்திருக்க வேண்டும். இல்லை, மனநலம் குன்றியவராக இருக்க வேண்டும். இல்லை, ஒரு ஞானம் பெற்ற புத்தனாக இருக்க வேண்டும். ஆனால் புத்தனுக்கு உங்களிடத்தில் என்ன வேலை? கடற்கரையில் இருந்த ஓர உல்லாச நகரில் 2 பெண்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். கடற்கரையில் குறுக்கும் நெடுக்குமாக நீச்சல் உடை அணிந்த அழகான பெண்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து ஒருத்தி சொன்னாள், கணவன், இப்படி அழகான பெண்களை பார்த்து நமது மார்கள் புத்தி பேதலித்து ஏதாவது தப்பு செய்துவிடப் போகிறார்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. என்னை பொறுத்தமட்டில் அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லை. என் கணவர் என் மேல் பைத்தியமாக இருக்கிறார். அது இருக்கட்டும். ஒரு நாளில் கொஞ்ச நேரமாவது புத்தி சுவாதீனத்துடன் இருக்க மாட்டாரா என்ன? ஓர் ஆண் ஒரு பெண்ணை நேசித்தால் அவன் பலரையும் சேர்ந்தே நேசிப்பான். அதேபோல் ஒரு பெண் ஓர் ஆணை நேசித்தால் பலரையும் சேர்ந்தே நேசிப்பாள். நேசத்தையும் காதலையும் ஒரே ஓர் ஆளுக்கு மட்டும் கொடுப்பது இயலாத காரியம். காதல் இருந்தால் அதனை ஒருவருக்கு இல்லை ஒருத்திக்கு என்று கட்டுப்படுத்தவே முடியாது. காதல் என்பதே இல்லாவிட்டால் கட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை. அன்பும் நேசமும் சுவாசிப்பதை போன்றது. உன்னோடு இருக்கும் போது மட்டும்தான் நான் சுவாசிக்கிறேன். மற்றவர்களோடு இருக்கும்போது நான் சுவாசிப்பதில்லை என்று சொல்பவரை நீங்கள் நம்புவீர்களா? அந்த ஆளை எப்படி நம்ப முடியும்? சொல்லுங்கள். சுவாசிக்காமல் இருந்தால் அவன் இறந்து விடுவான். அன்பும் காதலும் உங்கள் ஆன்மாவின் சுவாசம். ஆனால் இந்த அன்பையும் காதலையும் எப்படி குட்டி சுவராக்கி வைத்திருக்கிறோம் என்பதை சற்று பாருங்கள். காலம் காலமாக பல முட்டாள்தனமான கருத்துக்களை மக்கள் மனதில் உருவேற்றி அவர்களை குழப்பி அதனால் இந்த உலகத்தில் பெரும் துன்பத்தை விளைவித்திருக்கிறோம். பொறாமை, வெறுப்பு, ஒருவரை ஒருவர் உடைமைப்படுத்தும் மடத்தனம் என்று காரணமில்லாமல் நமது வாழ்க்கையை குழப்பிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நபரை
ஒரு நபர்தான் ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் நேசிக்க முடியும் என்ற முட்டாள்தனமான கருத்தை மக்கள் மனதில் உருவேற்றிவிட்டோம். உண்மையான அன்பு இருவருக்கிடையில் ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் தான் இருக்க முடியும். ஒன்றுக்கு ஒன்று என்ற அளவில் இருந்தால் மட்டுமே அந்த அன்பு உண்மையானது. இல்லையென்றால் அந்த அன்பு போலி என்று நமது மக்களை நம்ப வைத்து விட்டோம். ஆனால் உண்மை இதற்கு நேர்மாறாக இருக்கிறது. ஒன்றுக்கு ஒன்று என்ற அளவில் இருக்கும் அன்பு போலியானது, அது பொய்யானது, அது வெறும் பாசாங்கு மட்டுமே. அதை நம்புபவர் அடுத்தவரை ஏமாற்றுவதோடு மட்டுமல்லாமல் தன்னை தானே ஏமாற்றிக் கொள்கிறார். ஓர் ஆணுக்கு பெண்ணின் அழகில் இயல்பாகவே ஓர் ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும். பின் எப்படி அவன் மனைவியை தவிர வேறு அழகான பெண்களை பார்க்காமல் இருக்க முடியும்? அவர்களால் எப்படி கவரப்படாமல் இருக்க முடியும்? வேறு பெண்கள் அவனை கவரக்கூடாது என்றால் அழகினால் அவனுக்கு ஏற்படும் ஈர்ப்பு முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். அப்படி அழிக்கப்பட்ட பின் அவனுக்கு தன் மனைவியிடம் கூட ஈர்ப்பு இருக்காது. இப்போது உலகத்தில் இதுதான் நடந்திருக்கிறது. இந்த முட்டாள்தனமான எண்ணத்தினால் நேசம் என்பது இருவருக்கு இடையில் மட்டும்தான் ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் மட்டும்தான் இருக்க முடியும் என்ற எண்ணத்தினால் இந்த உலகத்தில் இருந்தே அன்பும் காதலும் மறைந்துவிட்டன. இந்த முட்டாள்தனமான விதிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமென்றால் கணவன் மனைவியை காதலிக்காமல் இருக்க வேண்டும் என்ற நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். கணவன் மனதில் இருக்கும் அன்பை மூளையிலேயே கிள்ளி எறிந்துவிட வேண்டும். அழகு என்ற செடியின் வேரை பிடுங்கி போட்டு அதனை அழிக்க வேண்டும். அழகு என்ற ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதையே கணவன் மறந்துவிட வேண்டும். மனதில் அப்படி ஒரு நிலை வந்துவிட்டால் அந்த கணவனால் தனது மனைவியை கூட நேசிக்க முடியாது என்பதை மனத்கொள்ளுங்கள். ஆனால் தன் மனைவியை நேசிப்பது போல் அவன் பாசாங்கு செய்வான், நாடகமாடுவான். தம்பதியருக்கு இடையே இருக்கும் அன்பில் சம்பிரதாயங்கள் இருக்கும், மரபுகள் இருக்கும், செயல்பாடுகள் இருக்கும். ஆனால் எல்லாம் காலியாக அர்த்தமில்லாமல் ஆபத்தமானதாக இருக்கும். ஒரு பெண்ணிடம் நீ உன் கணவனை மட்டும்தான் நேசிக்க வேண்டும், அடுத்தவர்களை ஏறெடுத்தும் பார்க்க கூடாது என்று சொன்னால் அதன் பின் அவளுக்கு தன் கணவன் மேல் இருக்கும் சுவாரஸ்யம் போய்விடும். அதனால் கணவனுக்கு மனைவி மேலும் மனைவிக்கு கணவன் மேலும் ஒரு பிடிப்பு இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் சதா சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லை, சண்டை போட காரணங்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அன்பு கொள்ளும் சக்தி மலராமல் நசுக்கப்படுவதால் தான் அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளாக நடந்த இந்த மனக்கட்டு திட்டத்தினால் எது உண்மை என்பதையே அவர்கள் மறந்துவிட்டார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை பெற்றவர்கள் என்று தலைமுறையாக ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இதே அவலம்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த மனப்பாங்கு நம்மில் ஒரு பகுதியாக நமது இரத்தத்தோடு இரத்தமாக கலந்துவிட்டது. இதை பற்றிய மெல்லிய விழிப்புணர்வு கூட இல்லாமல் போய்விட்டது. நமது ஆழ் மனதிற்குள் ஆழமாக சென்று விட்டது இந்த கசப்புணர்வு. அதனால்தான் கணவன் மனைவியிடையே எப்போதும் ஓர் இனம் புரியாத கோபம் இருக்கிறது. அந்த கோபம் சில சமயம் அதிகமாக இருக்கிறது, சில சமயம் குறைவாக இருக்கிறது. சில சமயங்களில் தம்பதியர் கோபப்பட காரணங்களை தேடிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் வருத்தத்துடன் இருக்கிறார்கள். அனைத்துக்கும் மூல காரணம் ஒன்றுதான். மற்ற காரணங்கள் எல்லாம் மேலோட்டமானவை. அவர்கள் வேண்டுமென்றே பொய்யான காரணங்களுக்காக கோபப்படுகிறார்கள் என்று சொல்லவில்லை. பாவம், அவர்களுக்குள் என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. அழகை ரசிக்கும் ஒரு மனிதன் பல பெண்களிடம் இருக்கும் அழகை ரசிக்க தலைப்படுவான் என்பது அடிப்படை உண்மை.
அதே போல் ஆண்மையை, அழகை ரசிக்கும் ஒரு பெண் பல ஆண்களிடம் இருக்கும் அழகை ரசிப்பாள் என்பதும் அதே அளவிற்கு அடிப்படை உண்மை. அந்த பல ஆண்களில் ஓர் ஆணிடம் அவளது லைப்பு அதிகமாக இருக்கலாம். அந்த ஒரு ஆணை தனது கணவனாக தேர்ந்தெடுத்து அவனுடன் தன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள அவள் தீர்மானிக்கலாம். இதனால் எல்லாம் மற்ற அழகான ஆண்களை அவள் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாள் என்று சொல்ல முடியாது. மற்ற ஆண்கள் அவளை கவரவில்லை என்று சொல்ல முடியாது. உங்கள் கணவனுடனோ அல்லது மனைவியுடனோ காலையில் நடைபயிற்சி செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போது உங்கள் கணவன் உங்களிடம், அந்த பெண்ணை பார்த்தாயா, எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று சொன்னால் உடனே பூகம்பம் வெடித்துவிடும். அவனால் அப்படி சொல்லவே முடியாது. ஆனால் அப்படி சொல்வதில் எந்த தவறும் இல்லை. உள்ளதை சொன்னால் அப்படி சொல்லும் கணவனை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும், பெருமைப்பட வேண்டும். இன்னும் உங்கள் கணவன் நல்ல ஆரோக்கியமான மனநிலையுடன் உயிர் துடிப்புடன் இருக்கிறான் என்று சந்தோஷப்பட வேண்டும். அவன் கண்களுக்கு இன்னும் நல்ல அழகை கண்டு கொள்ளும் சக்தி இருக்கிறது என்பதற்காக நீங்கள் பெருமைப்பட வேண்டும். அழகான எதுவும் அவனிடத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று நீங்கள் திருப்தி அடைய வேண்டும். இதில் பொறாமை என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் எந்த புத்திசாலி கணவனும் அப்படி சொல்ல மாட்டான். அந்த அழகான பெண்ணை அவன் பார்க்காதது போல் பாசாங்கு செய்வான். உண்மையில் அந்த அழகியை பார்த்து விட்டான். இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் பார்ப்பது உங்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த காலை வேளையில் கூட அவன் கருப்பு கண்ணாடி அணிந்து வந்திருக்கிறான். அந்த பொண்ணை பார்க்க ஏதாவது சாக்குகளை தேடிக்கொண்டிருப்பான். இல்லை, சம்பந்தம் இல்லாமல் அழகான ஒரு மரத்தை பற்றி பேச ஆரம்பிப்பான். அவனுக்கு மரத்தை பற்றி கவலை இல்லை. மரத்துக்கு அடியில் அமர்ந்திருக்கும் பெண்ணை பற்றித்தான் அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஏன் திடீரென்று சாலை ஓரத்தில் இருக்கும் மரத்தின் மேல் இப்படி ஒரு அலாதி பிரியம் உண்டாயிற்று என்று அவன் மனைவிக்கும் தெரியும். இதுவரை அவன் மரங்களை பற்றி பேசியதே இல்லையே. அதேபோல் ஒரு மனைவி தன் கணவனிடம், இந்த ஆண் அழகாக இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. கணவனுக்கு கண் மண் தெரியாமல் கோபம் வந்துவிடும். அவனுடைய அகந்தையுணர்வு காயப்பட்டுவிடும். என்னை விட அழகானவர்கள் யாரும் கிடையாது என்ற எண்ணம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. இது வடிகட்டிய முட்டாள்தனம் என்று ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் அபூர்வமானவர்கள்தான். மற்றவர்களிடம் இல்லாத ஏதோ ஒன்று ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது என்பது உண்மைதான். இந்த ஆணின் கண்கள் உங்களுடையதை விட அழகானதாக இருக்கலாம். ஆனால் உங்கள் மூக்கு அழகாக இருக்கலாம். அவனுடையது அசிங்கமாக இருக்கலாம். உங்கள் முகம் மிக அழகாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு இருக்கும் கட்டுமஸ்தான உடல் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். மக்கள் இன்னும் கொஞ்சம் அதிக அறிவுடன் செயல்பட வேண்டும். அவர்கள் அழகை ரசிக்க வேண்டும். அடுத்தவர்கள் அழகை ரசிப்பதையும் ரசிக்க வேண்டும். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் எப்படி பேசிக்கொள்ள வேண்டும் தெரியுமா? ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். அந்த பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள் என்று மனைவி சொல்ல வேண்டும். உன் ரசனையே தனிதான். அந்த ஆள் பார்க்க சும்மா என்று இருக்கிறான் என்று கணவன் சொல்ல வேண்டும். அதனால் எந்த தவறும் இல்லை. அது உங்கள் காதலை அழித்து விடாது. மாறாக அந்த வார்த்தைகள் காதலை இன்னும் வலுப்படுத்தும், ஆழப்படுத்தும், அதிகப்படுத்தும். ஒருவருக்கொருவர் உண்மையாக உரையாடுவது, மனதில் உள்ளதை உள்ளபடியே சொல்வது காதலுக்கு போஷாக்கு அளிக்கும். ஆனால் நீங்கள் பாசாங்கு செய்ய ஆரம்பித்தால், பாசாங்கு செய்ய வற்புறுத்தப்பட்டால், நீங்கள் சொல்ல விரும்பாத வார்த்தை களை சொல்ல வற்புறுத்தப்பட்டால், நீங்கள் சொல்ல விரும்பும் வார்த்தைகளை சொல்லும் சுதந்திரம் உங்களுக்கு இல்லை என்றால்,
உங்களிடம் இருக்கும் காதல் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். அதன்பின் கணவன் மனைவி இடையே இடைவெளி அதிகமாகிக் கொண்டே போகும். உங்கள் கணவர் மீண்டும் உயர் துடிப்புடன், மெல்லுணர்வுடன், நல்ல மனநிலையுடன் இருக்க நீங்கள்தான் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அவருடைய இப்போதைய மந்த நிலைக்கு உங்கள் மனப்பாங்குதான் முக்கியமான காரணமாக இருக்க வேண்டும். இது நல்லதற்கில்லை. இது ஆரோக்கியமான மனநிலை இல்லை. இது நல்ல மனநலத்துக்கு அறிகுறி இல்லை. வேறு பெண்ணை நான் மனதால் கூட தொட்டதில்லை என்று உங்கள் கணவன் சொன்னால், முதலில் நீங்களும் ஒரு பெண்தான் என்பதை மனதில் கொள்ளுங்கள். அவருடைய மனைவியாக இருப்பதனால் மட்டும் நீங்கள் விசேஷமான பெண்மணியாகி விடவில்லை. இந்த உலகில் அழகான பெண்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். உங்கள் கணவருக்கு வேறு பெண்கள் மேல் சுவாரஸ்யமே ஏற்படவில்லை என்றால் அவருக்கு உங்கள் மேலும் சுவாரஸ்யம் குறைந்து விட்டது என்றுதான் அர்த்தம். அவரை பொறுத்த மட்டில் உங்களோடு அவர் வாழ்ந்து முடித்து விட்டார் என்றுதான் அர்த்தம். இல்லை, அப்படி முடிக்கும்படி நீங்கள் அவரை கட்டாயப்படுத்தி இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். அதனால்தான் நீங்கள் சொல்கிறீர்கள், என்னால் அதை நம்ப முடியவில்லை. ஆனால் அதுதான் உண்மை. உங்களால் ஏன் அதை நம்ப முடியவில்லை? சற்று யோசித்து பாருங்களேன். நீங்கள் மற்ற அழகான ஆண்களை பார்க்கிறீர்கள், அவர்களை பற்றி நினைக்கிறீர்கள். உங்கள் கணவனால் மட்டும் எப்படி வேறு அழகான பெண்களை பற்றி நினைக்காமல் இருக்க முடிகிறது என்று நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள். படுக்கையில் 2 நபர்கள் மட்டும் இருக்க மாட்டார்கள். மனதளவில் அங்கு குறைந்தபட்சம் 4 மனிதர்கள் இருப்பார்கள். அவன் வேறு யாரோ ஒரு பெண்ணை நினைத்து கொண்டு மனைவியோடு உறவு கொள்கிறான். அவள் வேறு யாரோ ஒரு ஆணை நினைத்து கொண்டு கணவனோடு உறவு கொள்கிறாள். அவள் நடிகர் சூர்யாவை நினைத்து கொண்டு கணவனோடு உறவு கொள்கிறாள். அவனோ நடிகை நமீதாவை நினைத்து ஜொல்லுவிட்டபடியே மனைவியை அணைத்துக் கொண்டிருக்கிறான். அதனால்தான் பல தம்பதியர் பகலில் உறவு கொள்வதில்லை. இரவில் எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு நல்ல இருட்டிலேயே உறவு கொள்கின்றனர். அப்போதுதான் அவர்களுடைய கற்பனை குதிரைகள் அவை விரும்பும் இடத்தில் சென்று மேய்ந்துவிட்டு திரும்ப முடியும். உங்களுக்கு யார் மேல் விருப்பமோ அவர்களை நினைத்து கொள்ள முடியும். உள்ளபடி மனிதர்களுள் அவர்கள் உடல்களுக்குள் அடிப்படையில் பெரிய வேறுபாடு எதுவும் இல்லை. படிவங்களில் வித்தியாசங்கள் இருக்கலாம். சில கார்களில் முன்பக்கம் பெரிதாக இருக்கும், சில கார்களில் பின்பக்கம் வித்தியாசமாக இருக்கும். இது போன்ற வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர அடிப்படையில் எல்லாம் ஒன்றுதான். ஓர் ஆணோடு ஒரு பெண்ணோடு நீங்கள் உடலுறவு கொள்ளும் போது நீங்கள் இந்த அடிப்படைகளில் தான் இருக்கிறீர்கள். அதற்கும் கீழே போக முடியாது. இயற்கை இந்த விஷயத்தில் ஒரு முழுமையான கம்யூனிஸ்டாகத்தான் இருக்கிறது. அடிப்படை விஷயங்களில் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் உருவாக்கி இருக்கிறது. கூடவோ குறையவோ யாருக்கும் கொடுக்கவில்லை. சில வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் அவை மேலோட்டமானவையே. உங்கள் கணவருக்கு உதவுங்கள். அவருக்கு உங்கள் உதவி தேவை. நான் ஆயிரக்கணக்கான தம்பதிகளை பற்றி அறிவேன். நான் அறிந்த வரையில் பெண்தான் கணவனை வருத்துகிறாள். பல நேரங்களில் அழித்தே விடுகிறாள். தான் எஜமானன் என்று கணவன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் உண்மையில் அவன் எஜமானன் இல்லை. தாங்கள் தான் எஜமானர்கள் என்பதில் பெண்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் ஆண்களை பேசவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள். ஆண்களின் பேச்சை அவர்கள் ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? ஆண்களே, நீங்கள் உங்களை எஜமானர்கள் என்று சொல்லிக்கொள்ளுங்கள். பேச்சளவில் மட்டுமே நீங்கள் எஜமானர்கள். ஆனால் உண்மையில் நாங்கள் தான் எல்லாம். இப்படித்தான் ஒரு நாள் நான் முல்லா நசுருதீனை பார்க்க போயிருந்தேன். அவர் கட்டிலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டிருந்தார். அவரை கேட்டேன்,
என்ன முல்லா, என்ன ஆயிற்று? ஏன் இப்படி கட்டிலுக்கு அடியில்? அவர் சொன்னார், நான் தான் இந்த வீட்டின் தலைவன். எனக்கு எங்கு இருக்க விருப்பமோ அங்குதான் இருப்பேன். என்னை யாரும் தட்டி கேட்க முடியாது. முல்லாவின் சத்தத்தை கேட்டு அவரது மனைவி ஓடி வந்தாள். ஏய் பயந்தாங்கொள்ளி, மீசையும் தாடியும் வச்சிருக்கிற உண்மையான ஆம்பளையா இருந்தா வெளியே வா. இந்த வீட்ல யாரு தலைவர்னு நான் காமிக்கிறேன். முல்லாவும் அசரவில்லை. இங்க பாரு, என்ன வெளியே வர சொல்லி யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. நான் தான் தலைவன். நான் இங்கதான் இருப்பேன். முல்லாவின் மனைவி மிகவும் பருமனாக இருந்ததால் அவளால் கட்டிலுக்கு அடியில் போக முடியவில்லை. அவளிடம் கேட்டேன், இப்ப நீ என்ன செய்ய போறாய்? இதுல செய்ய என்ன இருக்கு? கொஞ்ச நேரம் நீங்க இங்கேயே இருந்து வேடிக்கை பாருங்க. சாப்பாட்டு நேரம் வந்துருச்சுன்னா வெளியே வந்துதானே ஆகணும். கட்டிலுக்கு கீழே அந்த ஆளு தலைவனா இருந்துட்டு போகட்டும். கட்டிலுக்கு மேல, படுக்கைக்கு மேல நான் தான் தலைவி. நீங்கள் உங்கள் கணவருக்கு உதவி செய்யுங்கள். உங்களை அறியாமலேயே நீங்கள் அவரை அழித்திருக்கலாம். நீங்கள் தெரிந்து செய்தீர்கள் என்று நான் சொல்லவில்லை. என்ன நடக்கிறது என்பதை அறியாமலேயே கூட நீங்கள் அதை செய்திருக்கலாம். பெண்ணின் அணுகுமுறையும் செயல்முறையும் எப்போதுமே நுட்பமானது. உங்கள் கணவருக்கு மறுவாழ்வு கொடுங்கள். அவரை கல்லறையில் இருந்து உயிர்ப்பியுங்கள். அப்பொழுதுதான் அவருக்கு உங்கள் மேல் உண்மையான அன்பு, காதல் ஏற்படும். நீங்கள் அப்படி செய்தால் அவர் உங்களுக்கு என்றும் நன்றியுடையவராக இருப்பார். எல்லா தம்பதியினரும் ஒரு விஷயத்தை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் செய்து கொண்டதால் மட்டுமே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தலைவராகவோ எஜமானராகவோ ஆகிவிடவில்லை. நீங்கள் சேர்ந்து வாழும் கூட்டாளிகள், நண்பர்கள், அவ்வளவுதான். உங்கள் உறவு அப்படியே இருக்கும் என்று அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். அதற்காக நீங்கள் அடுத்தவரை உங்கள் உடைமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் தவறு. ஆணோ பெண்ணோ உடைமையாக்கிக் கொள்ள வேண்டிய ஜடப் பொருள்கள் அல்லர். அவர்கள் மனிதர்கள். அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களை உங்கள் சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. இப்போது உலகெங்கிலும் என்ன நடக்கிறது தெரியுமா? கணவன்மார்கள் மனைவிகளை தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதேபோல் மனைவிமார்கள் கணவர்களை தங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதனால்தான் மொத்த உலகமும் அசிங்கமாக போய்விட்டது. எல்லாரும் கிறுக்குத்தனமாக நடந்து கொள்கிறார்கள். எல்லாரும் துயரத்துடன் இருக்கிறார்கள். மனிதர்கள் ஏன் இவ்வளவு துன்பப்பட வேண்டும்? நமது துன்பங்களில் 99% நாமே நமக்கு உருவாக்கி கொண்டவைதான். உடலுக்கென்று சில வரையறைகள் இருப்பதால் மீதம் இருக்கும் 1% துன்பம் ஏற்படுகிறது. உடலுக்கு முதுமை வரும், நோய் வரும், ஒரு நாள் மரணமும் வரும். ஆனால் அந்த துன்பம் 1% தான். நமது மனப்போக்கால் ஏற்படும் 99% துன்பங்களை நாம் அழித்துவிட்டால் மீதமிருக்கும் 1% துன்பத்தை நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு வாழலாம். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. கடைசி கேள்வி. நமது சந்நியாசிகள் பலரிடம் நான் இதை கேட்டிருக்கிறேன். நாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, எல்லாவற்றையும் ஓஷோவே செய்வார். ஆனால் குர்ஜெஃப் என்ற ஞானி நமது முயற்சியின் மூலமாகத்தான், மனதின் ஆழத்தில் இருக்கும் வலுவான எண்ணங்களில் இருந்து உருவாகும் முயற்சியின் மூலமாகத்தான் நமக்கு விழிப்புணர்வு வளரும் என்று சொல்கிறார். ஆன்மீக வளர்ச்சி கொடுக்கும் வழிகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு சந்நியாசிக்காக இதற்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அனுபூதி, உனக்கு வளர்ச்சியால் ஏற்படும் வலிகள் எதுவும் இல்லை என்று எனக்கு நிச்சயமாகத்தான் தெரியும். ஏனென்றால் நீதான் இன்னும் வளர ஆரம்பிக்கவே இல்லையே. கோர்ஜிஃபோடு கூடவே இருந்த ஒருவருடன் அனுபூதி பல ஆண்டுகள் இருந்திருக்கிறார்.
அதனால் இந்த கேள்வி வருகிறது. நன்றாக கவனியுங்கள். அனுபூதி குர்ஜிஃபோடு இருந்ததில்லை, அவரை பார்த்ததே இல்லை. குர்ஜிஃபோடு இருந்தவரோடு தான் இருந்திருக்கிறார். அனுபூதி, நீ குர்ஜிஃபோடு இருந்திருந்தால் உன் புரிந்து கொள்ளுதலை முற்றிலும் வேறுபட்டு இருந்திருக்கும். ஆனால் நீ குர்ஜிஃபோடு இருந்தவருடன் தான் இருந்திருக்கிறாய். அந்த நபர் பாவம் இன்னும் ஞானம் பெறவில்லை. அவரும் ஏறக்குறைய உன் நிலையில்தான் இருக்கிறார். அந்த நபர், அவர் ஒரு பெண் அனுபூதிக்கு குர்ஜிஃப் குறித்து சில மனக்கட்டு திட்டங்களை உருவேற்றியிருக்கிறார். என்னை புரிந்து கொண்டவர்கள் கூட சரியாக என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று குர்ஜிஃப் அடிக்கடி சொல்வார். குர்ஜிஃபுடன் கூடவே இருந்து அவரை பற்றி பல நூல்களை எழுதிய P.T. யூஸ்பென்ஸ்கியை கூட குர்ஜிஃப் ஒரு கட்டத்தில் நிராகரித்து விட்டார். உள்ளதை சொன்னால், குர்ஜிஃப் உலக புகழ் பெற்றதற்கு அந்த P.T. யூஸ்பென்ஸ்கி தான் முழு காரணம். அவருடைய எழுத்துக்கள் இல்லாமல் குர்ஜிஃபை யாருக்குமே தெரிந்திருக்காது. யூஸ்பென்ஸ்கியின் வாத திறமை, எழுத்து திறமை, தத்துவங்களை பகுத்தறியும் வல்லமை, இவைதான் குர்ஜிஃபை உலகத்தின் மிகப்பெரிய ஞானிகளில் ஒருவராக வெளிச்சம் போட்டு காட்டின். அப்படிப்பட்ட யூஸ்பென்ஸ்கியே தன்னை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தம் குர்ஜிஃபுக்கு கடைசி வரையில் இருந்தது. ஒரு கட்டத்தில் யூஸ்பென்ஸ்கி என்னை தப்பாக புரிந்து கொண்டு விட்டார் என்று வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பித்தார் குர்ஜிஃப். அதனால் மனம் வெறுத்து போன யூஸ்பென்ஸ்கி குர்ஜிஃபை விட்டு பிரிந்தார். பின் அவர் குர்ஜிஃபை கடுமையாக எதிர்க்கத் தொடங்கினார். யூஸ்பென்ஸ்கியின் காதுபட குர்ஜிஃபின் பெயரை சொன்னாலேயே அவருக்கு மூக்குக்கு மேல் கோபம் வந்துவிடும். யூஸ்பென்ஸ்கிக்கென்று பல சீடர்கள் இருந்தார்கள். அவர்களில் யாரும் குர்ஜிஃபின் பெயரை கூட சொல்லக்கூடாது என்று யூஸ்பென்ஸ்கி அவர்களுக்கு கட்டுப்பாடு விதித்திருந்தார். இத்தனைக்கும் யூஸ்பென்ஸ்கி தனது சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் குர்ஜிஃபின் தத்துவங்களைத்தான். எதையெல்லாம் அவர் குர்ஜிஃபின் தத்துவங்கள் என்று அவர் புரிந்து கொண்டாரோ அதைத்தான். நீங்கள் யூஸ்பென்ஸ்கியின் நூலையும் குர்ஜிஃபின் நூலையும் படித்தால் உங்கள் மனம் யூஸ்பென்ஸ்கியை தான் அதிகம் விரும்பும். காரணம், யூஸ்பென்ஸ்கி ஒரு தத்துவவாதி. ஆனால் குர்ஜிஃப் ஆன்ம ஞானி. யூஸ்பென்ஸ்கியிடம் இருந்த அளவுக்கு குர்ஜிஃபுக்கு எழுத்து திறமை கூட கிடையாது. குர்ஜிஃபின் எழுத்து படிக்கவே கடினமாக இருக்கும், சலிப்படையச் செய்யும். ஒரு புத்தகத்தை படித்து முடிப்பதற்குள் போதும் என்றாகிவிடும். உங்களுக்கு அபார மன வலிமை இருந்தால்தான் குர்ஜிஃபின் எழுத்துக்களை அப்படியே படிக்க முடியும். குர்ஜிஃபின் மேல் மதிப்பும் அன்பும் கொண்ட பலரை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் யாரும் குர்ஜிஃப் தன் கையால் எழுதிய எதையும் படித்தது கிடையாது. யூஸ்பென்ஸ்கி, நிக்கோல் போன்றவர்கள் எழுதிய குர்ஜிஃபின் தத்துவங்களைத்தான் அவர்கள் படித்திருக்கிறார்கள். அதனால்தான் நான் அடித்துச் சொல்கிறேன், அனுபூதி, உனக்கு குர்ஜிஃபை பற்றி ஒன்றும் தெரியாது. அவருடன் பல வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தவர்களால் கூட அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. குர்ஜிஃப் ஒரு புரியாத புதிர். அவர் தன்னுடைய அனைத்து சீடர்களுக்கும் ஒரே மாதிரியான உபதேசத்தை செய்ய மாட்டார். அவரை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு ரகம். அதனால் அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி உபதேசங்கள் செய்வார். அவர் யூஸ்பென்ஸ்கியிடம் ஒரு கருத்தை சொல்வார். சிறிது நேரத்தில் அதற்கு நேர் எதிரான கருத்தை நிக்கோல் என்ற இன்னொரு சீடரிடம் சொல்வார். ஏனென்றால் அவர்கள் தேவைகள் நேர் எதிரானவை என்று குர்ஜிஃபுக்கு நன்றாக தெரியும். அப்படி வேறுபட்ட இரு நபர்களுக்கு ஒரே மாதிரியான உபதேசத்தை சொல்வதால் எந்த பயனும் இல்லை என்றும் அவருக்கு தெரியும். சில மனிதர்களிடம் என்னிடம் முழுமையாக சரணடையுங்கள் என்று கூட சொல்லியிருக்கிறார் குர்ஜிஃப். அப்படித்தான் ஒரு முறை
ஒரு பணக்கார ரஷ்ய பெண்மணி குர்ஜிஃபை தேடி வந்தாள். தன்னை அவருடைய சிஷ்யையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவுடன் கொண்டாள். குர்ஜிஃப் அவளிடம் என்ன சொன்னார் தெரியுமா? நீ அணிந்திருக்கும் விலை உயர்ந்த தங்க வைர நகைகளை உடனே என்னிடம் தர வேண்டும். நீ என் சிஷ்யையாக வேண்டுமென்றால் உன் நகைகளை எனக்கு உடனே தந்தாக வேண்டும். வேறு வழியே இல்லை. அவளோ மிகப்பெரிய பணக்காரி. அவளிடம் ஏராளமான நகைகள் இருந்தன. நகைகளை கொடுப்பதற்கு அவளுக்கு பயமாக இருந்தது. ஒருவேளை குர்ஜிஃப் போலீஸ் சாமியாராக இருந்துவிட்டால் அவள் தனது அறைக்கு போய் சிந்திக்க ஆரம்பித்தாள். அப்போது அவளது அறையில் இன்னொரு பணக்கார பெண் இருந்தாள். அவள் குர்ஜிஃபின் சிஷ்யை. பல மாதங்களாக குர்ஜிஃபின் ஆசிரமத்தில் தான் அவள் இருந்து வந்தாள். இந்த புது பெண் அவளிடம் யோசனை கேட்டாள். குர்ஜிஃப் கேட்டுவிட்டார் என்பதற்காக எல்லா நகைகளையும் தந்து விடலாமா? எனக்கு பயமாக இருக்கிறது. உன்னிடமும் அப்படித்தான் கேட்டாரா? அதுக்கு நீ என்ன செய்தாய்? அடுத்தவள் வாய் விட்டு சிரித்தாள். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குர்ஜிஃப் என்னிடமும் இப்படித்தான் கேட்டார். உன்னிடம் உள்ள விலை மதிப்பான பொருள்களை எல்லாம் என்னிடம் கொடுத்து விட வேண்டும். அந்த அளவுக்கு கூட உன்னால் தியாகம் செய்ய முடியவில்லை என்றால் என்னை மறந்துவிடு. உன்னுடைய தேடல் உண்மையானது என்றால் நீ எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தே ஆக வேண்டும். நான் ஒன்றும் பேசாமல் கையில் இருந்ததையெல்லாம் அவர் காலடியில் வைத்து வணங்கினேன். அதன் பின்ன என்ன நடந்தது தெரியுமா? கேட்டால் ஆச்சரியப்படுவாய். மறுநாள் காலை அவரே என் அறைக்கு வந்து என்னிடமிருந்து வாங்கிய பொருள்களை எல்லாம் திருப்பி கொடுத்து விட்டார். இதை கேட்ட புதிய பெண்ணுக்கு ஒரே சந்தோஷம். உடனே தனது நகைகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் குர்ஜிஃபின் காலடியில் வைத்து வணங்கினாள். அன்று இரவு அவள் தூங்கவே இல்லை. மறுநாள் அதிகாலையிலிருந்து குர்ஜிஃபுக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருந்தாள். நண்பகல் ஆகியும் குர்ஜிஃப் வரவில்லை. அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அடுத்த பெண்ணிடம் தனது நிலைமையை சொன்னாள். அவர் ஏன் இப்படி செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சத்தியமாக எனது பொருள்களை அப்படியே என்னிடம் ஒப்படைத்து விட்டார். ஏன் உன் விஷயத்தில் இப்படி நடந்து கொள்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அன்று இரவு வரை குர்ஜிஃபுக்காக காத்து கொண்டிருந்த அந்த புது பெண் மனம் வெறுத்து போய் அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியேறினாள். அதோடு மட்டுமல்லாமல் குர்ஜிஃப் ஒரு போலீஸ் சாமியார் என்று ஊர் முழுவதும் வதந்திகளை பரப்பத் தொடங்கினாள். இப்போது ஏற்கனவே குர்ஜிஃபின் சிஷ்யையான பெண் அந்த ஞானியை பார்த்து தன் ஆதங்கத்தை சொன்னாள். எனது நகைகளை கொடுத்தது போல் அவள் நகைகளை ஏன் அவளிடம் கொடுக்கவில்லை? இதனால் அவள் உங்களை பற்றி பல பொய்யான வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறாள். குர்ஜிஃப் அமைதியாகச் சொன்னார். நகைகளை கொடு என்று நான் கேட்டவுடன் யோசிக்காமல் நீ கொடுத்து விட்டாய். அதனால் அவற்றை வைத்திருக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படவில்லை. ஆனால் அதை பற்றி தீவிரமாக யோசித்திருக்கிறாள். உன்னிடமும் விசாரித்திருக்கிறாள். மொத்த நகைகளும் மறுநாள் காலை பத்திரமாக வந்து சேரும் என்று தெரிந்தபின் தான் அவள் நகைகளை கொடுக்க முன் வந்தாள். அவள் என்னிடம் சரணடையவில்லை. கணக்கு போட்டு கச்சிதமாக செயல்பட்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட ஆட்கள் என்னை சுற்றி இருப்பதை நான் விரும்பவில்லை. அவளது நகைகளை அவளிடம் திருப்பிக் கொடுத்திருந்தால் அவள் இங்கேயே தங்கியிருப்பாள். இப்போது பார், ஒரே கல்லில் 2 மாங்காய்களை அடித்து விட்டேன். நமக்கு நல்ல காரியங்கள் செய்ய கையில் பொருள் கிடைத்து விட்டது. ஓர் அடிமுட்டாளை ஆசிரமத்திலிருந்து துரத்தியாகிவிட்டது. இப்போது அவள் என்னை பற்றி வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறாள். இதனால் அவளை போன்ற முட்டாள் பெண்கள் என்னை அண்டமாட்டார்கள். அனுபூதி உனக்கிருப்பது வளர்ச்சியின் வழிகள் இல்லை, வெறும் மனக்குழப்பம்தான். எனது வேலை குர்ஜிஃபின் வேலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அடுத்து என்ன செய்வது என்பதுதான்
உனது பிரச்சனை. அனுபூதி இதே போல் பல கூட்டங்களில் நுழைந்திருக்கிறாள். எதிலும் தங்கியதில்லை. ஏனென்றால் எந்த கூட்டமும் தனது தகுதிக்கு உரியதாக இல்லை என்பதுதான் அவளுடைய எண்ணம். இந்த கூட்டங்களில் இருப்பவர்களை விட அனுபூதிக்கு அறிவு அதிகம். அவள் இதிலேயே பல வருடங்கள் உழன்றிருக்கிறாள். ஆனால் எனது பணி முற்றிலும் மாறுபட்டது என்பதை அனுபூதி புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஜிஃபின் பணி படிகத்தை மேலும் கெட்டியாக்கும் தன்மையானது. ஆனால் எனது பணியோ படிகத்தை முற்றிலுமாக கரைத்துவிடும் தன்மையானது. இரண்டுமே சரியான வழிகள்தான். இந்த இரண்டு வழிகளும் ஒரே இலக்கை நோக்கித்தான் செல்கின்றன. ஒன்று, குர்ஜிஃபின் வழியில் உன் மன வலிமை மூலமாக உள்ளே நுழைய வேண்டும். இல்லை, என் வழியில் சரணாகதியின் மூலமாக உள்ளே நுழைய வேண்டும். அனுபூதி, நீ கேட்கிறாய். ஆன்மீக வளர்ச்சி கொடுக்கும் வழிகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு சந்நியாசிக்காக இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். நீ குர்ஜிஃபின் தத்துவங்கள் மூலமாக என்னை உணர முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். அது சரிபடாது. நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் குர்ஜிஃபை மூளையில் கடாசிவிட வேண்டும். எனக்கு அந்த மனிதரை மிகவும் பிடிக்கும். நான் குர்ஜிஃபின் மேல் மிகுந்த நேசமும் மரியாதையும் வைத்திருக்கிறேன் என்றாலும் எங்கள் வழிகள் ஒன்றுக்கு ஒன்று எதிரானவை. ஆனால் உன்னை சொல்லியும் குற்றமில்லை அனுபூதி. பழைய பழக்கங்களை அவ்வளவு எளிதாக மாற்றிவிட முடியாது. இப்படித்தான் அந்த கால அமெரிக்காவில் அப்போது கருப்பர்கள் வெள்ளையர்கள் பாகுபாடு பயங்கரமாக இருந்தது. அப்போது இனவெறி தாண்டவமாடிய தென் மாகாணம் ஒன்றில் இருந்த பள்ளியில் இருந்த ஆசிரியைக்கு ஒரு தலைவலி. அப்போது அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த விதிகளின்படி வெள்ளைக்கார குழந்தைகள் தான் பள்ளி பேருந்தில் செல்ல வேண்டும். கருப்பின குழந்தைகள் கால்நடையாகத்தான் போக வேண்டும். இதனால் வெள்ளை குழந்தைகளும் கருப்பு குழந்தைகளும் சதா சண்டை போட்டுக் கொண்டே இருந்தன. ஒரு நாள் அந்த ஆசிரியை குழந்தைகளை எல்லாம் அழைத்துச் சொன்னாள், ஏன் இந்த நிறவெறி உங்களுக்கு? இனிமேல் உடல் நிறத்தை வைத்து சண்டை போடும் மோசமான பழக்கங்களை விட்டொழியுங்கள். நாம் எல்லாருமே சமம்தான், தெரிகிறதா? கருப்போ வெள்ளையோ எல்லாரும் ஒன்றுதான். கருப்பு வெள்ளை என்று நிற வேறுபாடு இருப்பதால் தானே இவ்வளவு குழப்பம் வருகிறது. இன்றிலிருந்து நாமெல்லாம் நீல நிறத்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். புரிகிறதா? நாம் எல்லாருமே நீல நிறத்தவர்கள்தான். இப்போது வெளிர் நீல நிறத்தவர்கள் எல்லாம் பேருந்தில் ஏறுங்கள். கருநீல நிறத்தவர்கள் கால்நடையாகவே உங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். பழைய பழக்கங்கள் எளிதில் போய்விடாது. அப்படித்தான் ஒரு முறை மேலுலகத்தில் ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருந்தது. மேலுலகத்தின் காவலரான புனித பீட்டரிடம் கடவுள் அதற்கான காரணத்தை கேட்டார். எல்லாம் அந்த மனிதன் ஹிட்லரால் வந்த வினை. எப்போது பார்த்தாலும் யூதர்கள் யூதர்கள் என்று கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இறைவா, கவலைப்படாதீர்கள். கொஞ்ச நேரத்தில் நான் அவனை சமாளித்து விடுவேன். அதேபோல் சிறிது நேரத்தில் சத்தம் அடங்கி அமைதியானது. கடவுளுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன மாயம் செய்தாய் பீட்டர்? அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. ஹிட்லர் முதலில் பெயிண்ட் அடிப்பவனாகத்தானே இருந்தான். அதனால் அவன் கையில் ஒரு வர்ணம் அடிக்கும் தூரிகையை கொடுத்து விட்டேன். இப்போது மேக கூட்டங்களில் எல்லாம் அவன் யூதர்கள் யூதர்கள் என்று எழுதி தள்ளி கொண்டிருக்கிறான். பழைய பழக்கங்கள். அனுபூதி, இப்போது நீ இங்கே வந்திருக்கிறாய். இங்கே வருவதற்காக நீ மாத கணக்கில் காத்து கொண்டிருந்தது எனக்கு தெரியும். இங்கே என்னிடம் வர வேண்டும் என்று நீ ஏங்கி இருக்கிறாய். நீ யாரை குரு என்று நம்பிக்கொண்டிருந்தாயோ அந்த பெண்ணை ஏமாற்றிவிட்டு உன்னுடன் இருந்த மற்ற சீடர்களையும் ஏமாற்றிவிட்டு இங்கே வந்திருக்கிறாய். ஆனால் நீ இன்னும் முழுமையாக இங்கு வரவில்லை. இப்போது நீ அங்கும் இல்லை இங்கும் இல்லை. திரிசங்கு சொர்க்கத்தில்
தொங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ கூர்ஜிஃப் வழியில் நடக்க வேண்டும் என்று விரும்பினால் இங்கிருந்து சீக்கிரமே ஓடிப்போய்விடு. என் வழியில் வர விரும்பினால் நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ சொல்கிறாய், நமது சந்நியாசிகள் பலரிடம் நான் இதை கேட்டிருக்கிறேன். நாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, எல்லாவற்றையும் ஓஷோவே செய்வார். ஒன்றும் செய்யாமல் சும்மா இருப்பது மிகவும் எளிதான காரியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். தவறு, அனுபூதி தவறு. அதை போன்ற ஒரு கடினமான காரியம் இந்த உலகத்திலே கிடையாது. ஒன்றும் செய்யாமல் சும்மா இருத்தல் என்பதே ஒரு தவம். அதை எல்லாராலும் செய்ய முடியாது என்பதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ எந்த செயலை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் செயலற்று இருப்பது என்பது மிகவும் கடினமானது. ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக அமர்ந்திருக்க வசந்தம் வருகிறது, புல் தானாகவே முளைக்கிறது. இந்த ஜென் ஹைக்கூ கவிதையின் உள்ளர்த்தத்தை நீ அறிவாயா? கூர்ஜிஃப் செயல் மூலமாக விளக்குகிறார், நான் செயலற்ற நிலை மூலம் விளக்குகிறேன். எங்களிடையே பல வேறுபாடுகள் இருக்கின்றன. கூர்ஜிஃப் தன்னுடைய சீடர்களிடமிருந்து அதிகபட்சம் வேலை வாங்குவதில் வல்லவர். அவர் விடுதலைக்கு காட்டிய வழி அதிகபட்ச செயல்பாடு. ஆனால் என்னுடைய வழி அத்தனை தீவிரமானது இல்லை. எனக்கு தீவிரவாதம் பிடிக்காது. அதனால் நான் நடுவில் இருக்கும் மிதமான வழியைத்தான் காட்டுகிறேன். அனுபூதி, நீ மிகச் சரியாக நடுவில் நிற்பதையே நான் விரும்புகிறேன். அங்கேதான் நீ சமநிலையில் இருக்க முடியும். அங்கேதான் நீ சமன்பட்ட நிலையில் வாழ முடியும். நீ இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று நான் ஒருபோதும் சொன்னதில்லை. நீ சொல்கிறாய், நமது சந்நியாசிகள் பலரிடம் நான் இதை கேட்டிருக்கிறேன். நாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, எல்லாவற்றையும் ஓஷோவே செய்வார். நான் எதையும் செய்ய மாட்டேன். ஒரு பேச்சு வழக்கிற்காக அப்படி சொல்லலாமே தவிர நான் உண்மையிலேயே எதையும் செய்ய மாட்டேன் என்பதை நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் சந்நியாசிகளை எதையாவது செய்ய சொல்லி வற்புறுத்தவும் மாட்டேன். ஆனால் பாவம் அவர்களுடைய பழைய பழக்கங்களிலிருந்து, மனக்கட்டுத்திட்டங்களிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியவில்லை. அதனால் அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் என்னிடம் விட்டுவிடுங்கள், நான் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறேன். ஆனால் நான் எதையும் செய்ய மாட்டேன். உலகத்திலேயே மிகச் சோம்பேறியான மனிதன் நான் தான். நான் இதுவரை வாழ்க்கையில் எதையுமே செய்ததில்லை. நீதான் பார்க்கிறாயே அனுபூதி, நான் 100 அடி கூட நடப்பதில்லை. என் உதவியாளர் லட்சுமியிடம் சொல்லியிருக்கிறேன், புது ஆசிரமத்தில் கார் மேடை வரை வர வேண்டும். என்னால் அதிக தூரம் நடக்க முடியாது. நான் தான் முழு சோம்பேறியாயிற்றே. எதற்காக நடக்க வேண்டும்? நான் செயலற்றவன். ஆனால் என் சந்நியாசிகள் எல்லாவற்றையும் செய்தே பழக்கப்பட்டவர்கள். அதனால்தான் அவர்களுக்கு ஆறுதலாக நான் சொல்கிறேன், கவலைப்படாதீர்கள், நான் செய்து கொள்கிறேன். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், விட்டுவிடுங்கள். செயல் நிலையை விட்டு அடுத்த நிலைக்கு அவர்களை முன்னேற வைக்க வேண்டும் என்பதற்காக நான் கையாளும் உத்தி அது. நீ இயல்பாக இருப்பதையே நான் விரும்புகிறேன். ஆன்மீகத்தில் குர்ஜெஃப் ஒரு தீவிரவாதி. அவரது வழி உனக்குள் ஓர் அழுத்தத்தை உண்டாக்கும். உனக்குள் அது ஓர் உராய்வை ஏற்படுத்தும். அந்த உராய்வுதான் குர்ஜிஃபின் வழியின் மூலம். நான் சொல்லும் வேலையே இல்லை. வேலை இல்லாமல் தளர்வான நிலையில் சும்மா இருத்தலே எனது வழி. என் வழி ஓய்வு, தளர்வாக இருத்தல், மௌன நிலையில் லயித்திருத்தல், கொஞ்சம் கொஞ்சமாக மௌனமாகிக் கொண்டே போவது, ஒரு கட்டத்தில் பரிபூரண மௌனத்தில் திளைத்திருப்பதே எனது வழி. அப்படியே நீ எதையாவது செய்தாலும் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உன்னை அந்த செயலின் கர்த்தாவாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஆனால் குர்ஜிஃபின் வழி தீவிரமானது. என்னுடைய வழி விளையாட்டுத்தனமானது. என்னுடைய வழி சிரிப்பு, பாட்டு, நடனம் இவைதான்.
நான் அதனை வேலை என்று சொல்வதில்லை. என்னை பொறுத்த மட்டில் வேலை என்பது ஒரு கெட்ட வார்த்தை. அனுபூதி. நீ ஏன் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா? நீ உன்னுடைய பழைய எண்ணங்களில் இருந்து இன்னும் மாறவில்லை. அதனால்தான். ஒன்று, உன்னுடைய பழைய எண்ணங்களை விட்டுவிட்டு என்னுடன் முழுமையாக வர வேண்டும். இல்லை என்றால் என்னை விட்டுவிட்டு உன்னுடைய பழைய எண்ணங்கள் காட்டும் பாதையில் செல்ல வேண்டும். ஒரே நேரத்தில் 2 குதிரைகள் மேல் சவாரி செய்யலாம் என்று நினைக்காதே. அது பயனற்றது, ஆபத்தானது. ஒரு அழகான ஆண் பூனை சாலையில் நடந்து போய்க் கொண்டிருந்தது. பூங்காவிற்கு போகும் வழியில் ஒரு சிறிய ஆண் பூனையை சந்தித்தது. பாவம், அந்த சிறிய பூனைக்கு உலக விஷயங்கள் அவ்வளவாக தெரியாது. அண்ணா, எங்கே போகிறீர்கள் என்று மரியாதையாக கேட்டது அப்பாவி பூனை. பூங்காவிற்கு போய் நல்ல அழகான பெண் பூனையுடன் உடலுறவு கொள்ளப் போகிறேன் என்று பெருமையாக சொன்னது முதல் பூனை. உடலுறவு என்றால் என்ன அண்ணா? அது நாம் சாப்பிடும் மீன், பால் போன்ற ஒரு தின்பண்டமா? முட்டாளே, என்னுடன் வா, நீயே தெரிந்து கொள்வாய். குட்டி பூனையும் அதனை பின்தொடர்ந்து போனது. பூங்காவின் நடுவே இருந்த பெரிய நீரூற்றிற்கு அருகில் அந்த நகரிலேயே மிக அழகான பெண் பூனை ஒன்று அமர்ந்திருந்தது. அதன் தங்க நிறமுடி சூரிய ஒளியில் தகதகத்துக்கு கொண்டிருந்தது. முகத்தின் குறும்புத்தனமான புன்னகையுடன் தன்னை நோக்கி வரும் பெரிய ஆண் பூனையை பார்த்ததும் விஷயத்தை புரிந்து கொண்டது பெண் பூனை. ஐயோ, மாட்டிக்கொண்டேனே என்று கதறியபடி நீரூற்றை சுற்றி ஓடத் தொடங்கியது. முட்டாளே, வா என்னுடன் என்று சிறிய ஆண் பூனைக்கு கட்டளையிட்டுவிட்டு பெண் பூனையை துரத்தத் தொடங்கியது பெரிய ஆண் பூனை. அந்த நீரூற்றை சுற்றி 3 முறை ஓடிவிட்டன பூனைகள். இன்னும் வேகமாக என்று அலறியபடி ஓடிக்கொண்டிருந்தது ஆண் பூனை. சிறிது நேரத்திலேயே அந்த சின்ன ஆண் பூனைக்கு வாயில் நுரை தள்ளிவிட்டது. களைத்து போய் இனிமேல் ஓட முடியாது என்ற நிலைக்கு வந்துவிட்டது. அதற்கு மூச்சு வாங்கியது. அப்போது அது பெரிய பூனையை பார்த்து சொன்னது, அண்ணா, உங்களுக்காக வேண்டுமானால் இன்னும் ஒரு சுற்று உடலுறவு கொள்கிறேன். ஆனால் அதற்கு மேல் சத்தியமாக எனக்கு முடியாது. நமக்கு விழிப்புணர்வு வளரும் என்று சொல்கிறார். அது உண்மைதான். ஆனால் அதற்கு முதற்படியாக குர்ஜிஃபின் முறையை நீ முழுவதுமாக பின்பற்ற வேண்டும். அதற்கு உனக்கு முதலில் குர்ஜிஃப் வேண்டும். குர்ஜிஃப் இல்லாமல் அவரது முறைகளை உன்னால் பின்பற்றவே முடியாது. ஆச்சாரியன் இல்லாமல் எந்த முறையும் அது எவ்வளவு அழகாக வலுவாக இருந்தாலும் சரி வேலைக்கு ஆகாது. உண்மையை சொல்ல போனால் இந்த இடத்தில் ஆச்சாரியனின் முன்னிலைதான் முக்கியமே தவிர அவர் கற்றுத்தரும் முறைகள் முக்கியமல்ல. உயிருடன் இருக்கும் ஆச்சாரி என்னிடம் கற்கும்போது எந்த முறையை கடைபிடித்தாலும் பாதகமில்லை. இறந்துவிட்ட ஆச்சாரியனின் எந்த முறையும் பயன்படாது. இந்த உண்மையை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். அதனால்தான் ஆச்சாரியன் வாழும் காலத்தில் அழகான வழிகள் என்று மக்கள் ஸ்லாகித்து சொன்னவையெல்லாம் அவர் காலத்துக்கு பின்னால் வெறும் போலிகளாகிவிட்டன. ஆன்மீகத்தில் வழிகளும் முறைகளும் முக்கியமல்ல, குருதான் முக்கியம். அந்த வழிகளுக்கும் முறைகளுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கும் ஆச்சாரியனின் அருள்தான் முக்கியம். ஆச்சாரியனின் முன்னிலைதான் அந்த வழிகளுக்கு சாநித்தியத்தை கொடுக்கிறது. ஆச்சாரியனுடைய அருள்தான் எல்லாவற்றிற்கும் மூல காரணம். நான் ஒரு நாள் இறந்து விடுவேன். அதன் பின்னும் நான் வகுத்து கொடுத்த சூஃபி நடனம், குண்டலினி பயிற்சி, குழப்பநிலை தியானம் போன்ற வழிமுறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நான் சொல்லிக் கொடுத்த மாதிரியே இம்மி பிசகாமல் நடக்கும். என்றாலும் அதில் ஏதோ ஒன்று குறைவதை நீங்கள் உணர்வீர்கள்.
அந்த வழிமுறைகளுக்குள் ஆன்மா இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அவையெல்லாம் வெறும் சடங்குகளாக மட்டுமே இருக்கும். இதே பாணியில்தான் கிறிஸ்துவ தேவாலயங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்படித்தான் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் பௌத்தர்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுநாதர் உயிருடன் இருந்தபோது அந்த வழிமுறைகள் பலன் தந்தன. புத்த பெருமானும் கிருஷ்ண பரமாத்மாவும் இருந்தபோது அவை வெற்றியை கொடுத்தன. இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சாரம் என்னவென்றால், வழிமுறைகள் என்று ஒன்றுமே கிடையாது. குருவின் அருள்தான் நம்மை காப்பாற்றுமே தவிர குரு உருவாக்கி தந்த வழிமுறைகள் அல்ல. இதுதான் விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு. மெய்ஞானம் என்பது மந்திர வேலையை போன்றது. ஆச்சாரியன் என்ற மந்திரவாதி இருக்கும் வரைதான் அந்த மந்திர வேலை பலன் தரும். விஞ்ஞானத்திற்கு வழிமுறைகள் தான் முக்கியம். குறிப்பிட்ட வழிமுறையை யார் கையாண்டாலும் அதே விளைவுகள் தான் ஏற்படும். விஞ்ஞானம் வழிமுறைகளை சார்ந்திருக்கிறது. மெய்ஞானம் நல்ல குருவை சார்ந்திருக்கிறது. யாருடைய முன்னிலையில் நாம் விழிப்பு நிலை எய்துகிறோமோ அவரே குரு. ஆகையால் அனுபூதி, நீ என்னோடு இயைந்து செயல்பட்டால் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நடக்க முடியாதது கூட நடக்கலாம். ஆனால் அதற்கு நீ என்னுடன் இயைந்து நடக்க வேண்டும். அதற்கு கோர்ஜிஃப் ஒரு தடையாகத்தான் இருப்பார். கோர்ஜிஃபை நீ தேர்ந்தெடுத்தால் அவரது வழியில் முழுமையாகச் செல். அதில் உள்ள ஒரே சிக்கல், இப்போது குர்ஜிஃப் உயிருடன் இல்லை. அவர் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளை உன் வாழ்நாள் முழுவதும் நீ கடைபிடித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் அதனால் ஒன்றும் ஏற்படப் போவதில்லை. நீ இருந்த இடத்திலேயே தான் இருப்பாய்.